சரி ராஜா. கவனி ராஜா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்திருந்தோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ட்ரிஸ் என்னென்ன என்ட்ரிஸ்? டூ ஓப்பனிங் ஸ்டாக், டூ purchases less purchase return by sales by closing stock minus sales return closing stock, to direct expense if any, gross profit. இந்த gross profit நான் இன்னொரு பேர் சொன்னேன், which is nothing but product profitability. என்னது? product profitability. இதை தண்ணி மட்டும் கொடு. இந்த கிராஸ் ப்ராஃபிட் நான் இன்னொரு பேர் சொன்னேன், என்ன ப்ராஃபிட்? ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி P&L அக்கௌண்ட்ல பை கிராஸ் ப்ராஃபிட்னு இறக்கி அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதர் இன்கம் எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணி ரிமைனிங் வர ப்ராஃபிட் நம்ம என்ன ப்ராஃபிட்னு சொல்லுவோம்? டு நெட் ப்ராஃபிட் சொல்லுவோம். கரெக்டா ராஜா? இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் என்ன ப்ராஃபிட்னு சொன்னேன்? ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டி. என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி? ஆர்கனைசேஷனல் ஆஸ் ஹோல் என்ன ப்ராஃபிட்ங்கிறது இது. ப்ராடக்ட்ல இருந்து மட்டும் அந்த ப்ராஃபிட்ங்கிறது இது. ப்ராடக்ட்ல இருந்து வந்த ப்ராஃபிட்டை வச்சுதான் ஆர்கனைசேஷன்ல உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி, மேனேஜருக்கு சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்ட், போஸ்டேஜ், டெலகிராம் எல்லாம் கொடுப்பேன். எதுல சம்பாரிச்ச ப்ராஃபிட் வச்சுதான்? கிராஸ் ப்ராஃபிட். அது என்னது? ப்ராடக்ட்ல சம்பாரிச்ச ப்ராஃபிட். அந்த சம்பாரிச்ச ப்ராஃபிட் வச்சுதான் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ரிமைனிங் ப்ராஃபிட் தான் என்ன ப்ராஃபிட்? நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் will be added to the capital account. அப்ப யாரோடது அந்த நெட் ப்ராஃபிட்? ஓனரோடது. இங்க நம்ம படிக்கிறது எல்லாமே சோல் ப்ரொப்ரேட்டர் தான். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யார் தான் நம்ம படிக்கிறோம்? சோல் ப்ரொப்ரேட்டர் தான் படிக்கிறோம். வேற கம்பெனி அதுக்குள்ளேயே போல. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரேட்டர். சோல் ப்ரொப்ரேட்டர் இண்டிவிஜுவல் பர்சன். ஓகேவா? ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட சோல் ப்ரொப்ரேட்டர்ல வராது, அது தனியா வரும். ஆனா கம்பெனிஸ்க்கு போல, கம்பெனிஸ் சாப்டர் தனியா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? என்ன பார்ட்? P&L பார்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. while preparing P&L account will be prepared. P&L account will be prepared only at the year end. P&L account will be prepared at the or accounting period end. இயர் எண்டுன்னு சொல்றத விட என்ன எண்டுன்னு சொல்லலாம்? அக்கௌண்டிங் பீரியட் எண்டுன்னு சொல்லலாம். ஏன் அக்கௌண்டிங் பீரியட் எண்டுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்கன்னா, 3 months கொஞ்சம் கூட நான் ஃபினான்சியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ என்னோட அக்கௌண்டிங் பீரியட் எத்தனை மந்த்? 3 months. 3 monthsக்கு ஒரு அடி ப்ரிப்பேர் பண்ணாதான் இன்ட்ரீம் ஃபினான்சியல்ஸ். அந்த 3 monthsக்கு ஒரு அடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் P&L ஓபன் பண்ணலாம். 6 months அக்கௌண்டிங் பீரியட்னா 6 months கொஞ்சம் நான் P&L ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அக்கௌண்டிங் பீரியட் என்று தான் நான் என்ன ஓபன் பண்ணுவேன்? P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்ங்கிறது நான் எப்பதான் ஓபன் பண்ணுவேன்? எண்ட்ல தான் எல்லா பேலன்ஸும் P&Lக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்பெல்லாம் P&L ஓபன் பண்ண முடியாது? டெய்லிலாம் P&L அக்கௌண்ட் என்ன பாஸ் பண்ண முடியாது? என்ட்ரி பாஸ் பண்ண முடியாது. அப்ப P&L என்ட்ரி will be passed only at the year end. salaries அக்கௌண்ட் இங்க வருது இல்ல, 2 salaryன்னு. P&L 2 salary வரும்ல, எப்ப பாஸ் பண்ணிருப்ப? இயர் எண்ட்ல பாஸ் பண்றேன். ரெண்ட் வருது இல்ல, இயர் எண்ட்ல பை P&L. ஓகேவா? எப்படி தெரியுமா இருக்கும்? ரெண்ட் அக்கௌண்ட் நீ பே பண்ணிருப்ப. ரெண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? ரெண்ட் பெய்டுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷா. அப்ப ரெண்ட் அக்கௌண்ட்ல 2 கேஷ் 2 கேஷ் 2 கேஷ் 2 கேஷ்னு 12 மாசத்துக்கு என்ட்ரி போடுவேன். 12 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 12 மாசத்துல உள்ள என்ட்ரி எங்க வரணும்? பேலன்ஸா P&L அக்கௌண்ட்டுக்கு போகணும். அப்ப ரெண்ட் அக்கௌண்ட்ல ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கும். இந்த பேலன்ஸ் கேரி ஃபார்வர்டு தான் எங்க போயிடும்? ட்ரையல் பேலன்ஸ்ல போய் ரெண்டோட பேலன்ஸா இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நீ என்ன போடுவ? பை P&L. இங்க எல்லாமே மந்த்லி 10,000 மொத்தம் எத்தனை இருக்கும்? இங்க டோட்டல் 1.2 lakhs. இந்த 1.2 lakhs எங்க போய் உட்காந்துரும்? P&L போயிட்டு ரெண்ட் அக்கௌண்ட்ல பை P&L தான். P&L டு ரெண்ட். கரெக்டா? ரெண்ட்னு வந்து உட்காரும். அவனா இல்லையா? சரி, அப்போ P&L எப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? இந்த என்ட்ரி எப்ப பாஸ் பண்ணுவோம்? ஒன்லி அட் த இயர் எண்ட். அக்கௌண்டிங் எண்ட், அக்கௌண்டிங் பீரியட் எண்ட்னு சொல்லலாம். அது 3 months இருக்கலாம், 6 months இருக்கலாம், அது இஷ்யூ கிடையாது. ஆனா P&Lன்ற ஒரு அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்ணுவோம்னா எட் த அக்கௌண்டிங் எண்ட். ரெண்டாவது, P&L இஸ் நாட், P&L will be having transaction not during the year, it's for the year. P&L record those transactions not happened during the year.
நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம், இந்த 1/4/2019 to 31/3/2020 P&L ப்ரிப்பேர் பண்றேன். ஏப்ரல் 1/2019 இருந்து மார்ச் 20 வரை நீ P&L ப்ரிப்பேர் பண்ற. இந்த P&L-க்கான இங்க என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 months எக்ஸ்பென்ஸ் வருமா, இந்த 12 months-க்கான எக்ஸ்பென்ஸ் வருமா, ஆர் இந்த 12 months-ல நடந்த எக்ஸ்பென்ஸ் வருமா? இங்க என்ன எக்ஸ்பென்ஸ் வரும் சொல்லு ராகுல். 12 months ரொம்ப தப்பான ஆன்சர். 12 months கான எக்ஸ்பென்ஸ். இது ஃபாரா டியூரிங்கா? டியூரிங்னா என்ன மீனிங்? அந்த 12 months என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்குன்றது. ஃபார்னா என்ன? அந்த 12 months-க்கு என்ன எக்ஸ்பென்ஸ், 12 months-க்கு என்ன எக்ஸ்பென்ஸ் நீங்க போடுவியா, இல்ல 12 months-ல என்னென்ன நடந்துச்சு நீங்க போடுவியா? 12 months-க்கு என்ன எக்ஸ்பென்ஸ்? எக்ஸாம்பிள், ஒரு மந்த்துக்கு 10,000 ரூபாய் ரெண்ட். ஓகேவா? யூ ஹேவ் பெய்டு ஒன்லி 8 months ரெண்ட். அப்ப எவ்வளவு பே பண்ணிருப்ப நீ? 80,000 தான் உன்னோட பேலன்ஸ் இருக்கு. இங்க 2 ரெண்ட்னு 80,000 போட்டினா இது டியூரிங் த இயர். 80,000 போட்டா, ஏன்னா டியூரிங் த இயர்ல நீ எவ்வளவு தான் பே பண்ணிருக்க? 8 months ரெண்ட் தான் பே பண்ணிருக்க. டோட்டல் அமௌண்ட்ஸ் டு 80,000. ஃபார் த இயர்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 months. 1 monthக்கு 10,000 ரெண்ட்னா 12 monthக்கு எவ்வளவு ரெண்ட் பே பண்ணிருக்கணும்? 1,20,000 பே பண்ணிருக்கணும். ஆனா நீ எவ்வளவு தான் பே பண்ணிருக்க? 80. இப்ப P&L 120 வருமா 80 வருமா? ஃபார் தி இயர் தான் வரும். அப்ப ஃபார் தி இயர் பேலன்ஸ் எவ்வளவு? 120. ஆனா இங்க என்னதான் இருக்கு? ஆட், இதுக்கு பேர் தான் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 40,000. டோட்டல் அமௌண்ட்ஸ் டு 1,20,000. அப்போ இந்த கான்செப்ட் பேர் தான் அக்ரூவல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேர் தான் என்ன கான்செப்ட்? அக்ரூவல் கான்செப்ட். ஓகேவா? அக்ரூவல்னா என்ன கான்செப்ட்? வாட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்க்க கூடாது, வாட் வி ரிசீவ்டுன்றத பார்க்க கூடாது, வாட் வி ஹேவ் பீன் ரிசீவ்டுன்னு தான் பார்க்கணும். வாட் வி ஹேவ் ஸ்பெண்ட்னு பார்க்க கூடாது, வாட் வுட் ஹேவ் பீன் ஸ்பெண்ட்னு தான் பார்க்கணும். அதான் என்னது? அக்ரூவல் கான்செப்ட். there is 3 types of accounting ராஜா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம்ல கேட்பான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்பான். 3 டைப் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்கு. ஒன்னு கேஷ் பேசிஸ் அக்கௌண்டிங், வேர் எல்லா சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ், எல்லா இன்கமையும் எதெல்லாம் கேஷா வந்திருக்கோ அதெல்லாம் இன்கமா போடுவேன். நீ எதெல்லாம் கேஷா செலவு பண்ணிருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பென்ஸா போடுவேன். இப்போ 80,000 ரூபாய் தானே பே பண்ணிருக்க, 80,000 ரூபாய் தான் எக்ஸ்பென்ஸா போடுவேன். 40,000 ரூபாய் என்ன பண்ண மாட்டேன், நீ ஆட் பண்ண மாட்டேன். வாயத்தை வந்து பதில் சொல்லுப்பா. 80,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன்னா 80,000 ரூபாய் தான் போடுவேன். 40,000 ரூபாய் ஆட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஃபார் தி இயர் போட மாட்டேன், டியூரிங் தி இயர் தான் போடுவேன். அதுதான் என்னது? கேஷ் பேஸ்டு அக்கௌண்டிங். அதான் கேஷ் பேசிஸ். ரெண்டாவது அக்ரூவல் பேசிஸ். இப்ப நம்ம பாக்குறது ஃபார் த இயர்ன்றதான் பார்ப்போமே தவிர, ஃபார் த இயர் தான் பார்ப்போமே தவிர எது பார்க்க மாட்டோம்? டியூரிங் த இயர் பார்க்க மாட்டோம். அப்போ கேஷ்ல ஃபுல்லாவே என்னது? டியூரிங் த இயர் என்னென்னலாம் உள்ள வந்துச்சோ ரிசிப்ட், என்னெல்லாம் வெளில போச்சோ பேமெண்ட். அக்ரூவல் பேசிஸ்ல ஃபார் த இயர் எதெல்லாம் உள்ள வந்திருக்கணும், வந்தது வந்திருக்கணும், எதெல்லாம் போயிருக்கு போயிருக்கணும், அதுதான் அக்ரூவல். மூணாவது ஹைபிரிட், வேர் இன்கம் வந்தா போடு இன்கம். அப்போ இன்கம் மட்டும் கேஷ் பேசிஸ்ல, எக்ஸ்பென்ஸ் அக்ரூவல் பேசிஸ். இன்கம் எந்த பேசிஸ்ல? கேஷ் பேசிஸ்ல. அப்ப என்னது? ப்ரூடன்ஸ் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கியா? அக்கௌண்ட்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ப்ரூடன்ஸ் கான்செப்ட். இப்போ நீ ஒரு 100 மார்க் எக்ஸாம் எழுதிட்டு வர, 75 மார்க் எடுப்பேன்னு சொல்ற, 85 மார்க் எடுத்துட்ட, குட்டா பேடா? குட். அதே ஒருத்தன் 100 மார்க் எடுத்து எழுதிட்டு வரான், அவன் என்ன சொல்றான்? 95 எடுப்பாங்கிறான், அவன் 90 எடுக்கிறான், குட்டா பேடா? 95 சொல்லிட்டு 90 எடுக்கிறான், பேட். அப்போ இவன் பாரு, இவனோட இவன் மார்க் கூட தான். பட் இவன் என்ன சொன்னான்? 100க்கு எவ்வளவு எடுப்பான்னா, ஆனா எவ்வளவு எடுத்தான்? 85. சொன்னதோட 10 மார்க் கூட. இவன் எவ்வளவு சொன்னா? 95. ஆனா எவ்வளவு தான் எடுத்திருக்கான்? 90. சொன்னதோட 5 மார்க் கம்மி. அப்போ சொன்னதோட இருக்கிறதா மேட்டர். அப்ப நம்ம ப்ரூடன்ஸ்ல என்ன பண்ணிப்போம்? இன்கம் எப்பயுமே நிறைய போட மாட்டோம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்கம் வந்துருச்சு, வராம போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால என்ன பண்ணுவோம்? இன்கம் போட மாட்டோம். அதோ ப்ரூடன்ஸ் கான்செப்டோட பேஸ் லைனே, do not anticipate profit, anticipate for the losses. அப்போ இந்த ப்ராஃபிட் வரும், இவன் எனக்கு சேல் வரும், இந்த இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணக்கூடாது. ஆனா இந்த இதுல லாஸ் ஆயிடும், இதுல எக்ஸ்பென்ஸ் போயிடும், இதுல போயிடும், அதுல போயிடும் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ do not anticipate profit but anticipate loss. இதான் என்ன கான்செப்ட்? ப்ரூடன்ஸ் கான்செப்ட்.
அந்த கான்செப்ட் படி ஹைபிரிட் அக்கௌண்டிங்ல வந்தா மட்டும் இன்கமா போடு, ஆனா சும்மாவே எக்ஸ்பென்ஸா போட்டுரு. அதான் என்ன அக்கௌண்டிங் ஹைபிரிட். இப்ப நம்ம ஃபாலோ பண்றது ஃபுல்லாவே என்ன அக்கௌண்டிங் தான். ஏன்னா ஒண்ணுத்துக்கு ஒரு அக்கௌண்டிங் இன்னொத்துக்கு இன்னொரு அக்கௌண்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. இன்கம்க்கு கேஷும் எக்ஸ்பென்ஸுக்கு அக்ரூவலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணு ரெண்டுத்துக்குமே கேஷ், அது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டுத்துக்குமே அக்ரூவல், அது செகண்ட் மெத்தட். இன்கமுக்கு கேஷ், இன்கம்க்கு கேஷ் பேசிஸ்னா என்ன, வந்தா மட்டும் போடுறது அது. எக்ஸ்பென்ஸுக்கு அக்ரூவல், இது என்ன மெத்தட், ஹைபிரிட். நம்ம படிக்கிறது எல்லாமே என்ன மெத்தட் தான், அக்ரூவல் சிஸ்டம் தான். நம்ம ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே அக்ரூவல் கான்செப்ட். நம்ம இந்த இடத்துல ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், ஒன்னு அக்ரூவல் கான்செப்ட், இன்னொன்னு ப்ரூடன்ஸ் கான்செப்ட். சரி, அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, P&L என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸா வரணும், ஃபார் த இயரா டியூரிங் த இயரா. ரொம்ப ஞாபகமா வச்சுக்கோ, எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஃபார் த இயர் தான் எக்ஸ்பென்ஸா வரணும், எது எக்ஸ்பென்ஸா வரக்கூடாது. டியூரிங் த இயர்னா என்ன, நடந்தது. டியூரிங் த இயர்னா இந்த வருஷம் நடந்தது. இந்த வருஷம் நீ போன வருஷத்துக்கான ரெண்டையும் சேர்த்து பே பண்ணிருப்ப, நெக்ஸ்ட் இயருக்கான ரெண்டையும் சேர்த்து பே பண்ணிருக்க. சரி எக்ஸாம்பிள், லாஸ்ட் 1 இயரா ரெண்டே பே பண்ணல, ஒரு 1,20,000 பேலன்ஸ் நிக்குது. கரண்ட் இயருக்கு ஒரு 1,20,000 சேர்த்து பே பண்ணிட்டேன். அப்ப கரண்ட் இயர்ல டோட்டலா எவ்வளவு பே பண்ணிருக்க, இப்ப 2,40,000 எக்ஸ்பென்ஸா போட முடியுமா. கரண்ட் இயருக்கு எவ்வளவுதான் ரெண்ட், 120. மீதி கரண்ட் 1,20,000 ரெண்ட் எந்த வருஷத்தோடது, ப்ரீவியஸ் இயரோடது. அது ப்ரீவியஸ் இயர்ல தான் எக்ஸ்பென்ஸா போடலாம், கரண்ட் இயர்ல நீ என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸா போட முடியாது. அப்போ 2,40,000ன்றது டியூரிங் தி இயர், 120ங்கிறது ஃபார் தி இயர். இதை P&L போடணுமா, இதை P&L போடணுமா. அப்போ இந்த அப்போ நீ பே பண்ணது எவ்வளோ, நீ பே பண்ணது எவ்வளோ, அப்போ 2 ரெண்ட் 240 லெஸ் ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங். இது லாஸ்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்குமா, அது நீ என்ன பண்ணிடுற, 120 லெஸ் பண்ணி மீதி 120. அப்ப எப்படி க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்றியோ, ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். இதை பத்தி கொஞ்சம் லேட்டா பார்ப்போம், ஓகேவா. ஏன் லெஸ் பண்றோம், ஏன் ஆட் பண்றோம் கொஞ்சம் லேட்டா பார்ப்போம். கவனி, அப்போ உனக்கு இதுல இருந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், ஃபார் தி இயரா டியூரிங் தி இயரானா ஃபார் தி இயர். கிராஸ் ப்ராஃபிட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிற எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி இன்டைரக்ட் இன்கம் கிரெடிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணா உனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிடும். இதுதான் நம்ம எங்க பண்ண போறோம், P&L பண்ண போறோம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ட்ரேடிங்ல வருமா, P&L வருமா, P&L வரும். ஏன் P&L வரும் கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அது ஏன் P&L வருது, கேரேஜ் இன்வெர்ட் எங்க வந்துரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்துரும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எங்க வந்துரும், P&L வந்துரும். ஏன் அப்படின்னு சொல்றேன் பாரு, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இஸ் ஜெனரலி ஃபார் யுவர் பர்ச்சேஸ். கரெக்டா, நீ வாங்கும் போது தான் நம்ம என்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுவோம், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் உள்ள எடுத்துன்னு வருது. கேரேஜ் அவுட்வர்ட்ங்கிறது வெளில எடுத்துன்னு போறது, இஸ் ஜெனரலி ஃபார் சேல்ஸ். கரெக்டா, பர்ச்சேஸ் உள்ள வந்தா தானே நீ வெளியே விற்க முடியும். அப்ப இது என்ன எக்ஸ்பென்ஸ் ஆயிடும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடும். கேரேஜ் அவுட்வர்டுங்கிறது சேல்ஸ் பண்ணா இன்கர் பண்ற எக்ஸ்பென்ஸ். அப்ப இது என்ன எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அவங்க கவுண்டர்லயே சேல் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த எக்ஸ்பென்ஸை இன்கர் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் வி ஹவ் டு மேட் பார்சல் பண்ணி அவனுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும், அந்த செலவு தான் என்னது, கேரேஜ் அவுட்வர்ட். கேரேஜ் அவுட்வர்ட் எங்க வந்துடும், P&L. அது மாதிரி வேஜஸ் அண்ட் சேலரிஸ் கொடுத்தா ட்ரேடிங் அக்கௌண்ட், சேலரிஸ் அண்ட் வேஜஸ் கொடுத்தா P&L அக்கௌண்ட். ஏன்னா வேஜஸ் இஸ் ஜெனரலி ஃபார் த லேபர் who are working in factory. வேஜஸ்ங்கிறது கூலி, ஓகேவா. சேலரிங்கிறது சம்பளம். அப்போ சம்பளம்ன்றது ஜெனரலி யாருக்கு கொடுப்போம்னா ஆபீஸ் பீப்புள் கொடுப்போம். கூலின்றது யாருக்கு கொடுப்போம்னா ஒர்க்கிங் இந்த ஃபேக்டரிக்கு கொடுப்போம். அப்போ ஒர்க்கிங் இந்த ஃபேக்டரி அவன் தான் எசென்சியல் டு கன்வெர்ட் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். அப்போ இவன் இது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆயிடும். ஆனா ஆபீஸ்ல உட்காந்துருக்கால மேனேஜர், அவனுக்கு கொடுக்குற சேலரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுக்குற சேலரி, இதெல்லாம் வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் ஆயிடும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோ, ரா மெட்டீரியல் should be converted into finished goods. ரா மெட்டீரியல் should be converted into ராம். ஆரம் தான் நீ பர்ச்சேஸ் பண்ணுவ, ஆரம் தான் நீ என்ன பண்ணுவ, சேல் பண்றது என்னவா இருக்கும், finished goods in case of manufacturing entity.
இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் என்டிட்டி வாங்கி அதே குட்ஸ் தான் விற்ப. அப்ப ஆர்எம் எஃப்ஜின்ற கான்செப்ட் வராது. இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்டிட்டி உனக்கு என்னென்ன கான்செப்ட் வரும்? ரா மெட்டீரியல் வரும், பினிஷ்டு குட்ஸ் வரும். ஏன்னா நீ வாங்குறது கரும்பு, விற்கிறது சக்கரை. அப்போ ரா மெட்டீரியல் இஸ் யுவர் சுகர் கேன், பினிஷ்டு குட்ஸ் இஸ் யுவர் சுகர். ஆனா ட்ரேடிங் கன்சர்ன், நீ அரிசி வாங்கி அரிசி விற்கிற, வாங்குறது பினிஷ்டு குட்ஸ் தான், வாங்குறதே ரைஸ் தான், விற்கிறதும் ரைஸ் தான். அப்போ பர்ச்சேஸும் சேலும் சேமா இருக்கும், ப்ராடக்ட் சேம். இப்போ இந்த ஆரம் பர்ச்சேஸ் பண்றல, இதை இந்த ஃபார்மா கன்வெர்ட் பண்றதுக்கு சம் டைரக்ட் லேபர் இருப்பாங்க ஃபேக்டரியில. அவன் பேர் தான் டைரக்ட் லேபர். அவனுக்கு கொடுக்குற சம்பளம் தான் என்ன காஸ்ட்? இது வேஜஸ். அவன் தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். அதனால நம்ம எங்க போட்டுருவோம்? ட்ரேடிங்ல. இதே ஃபேக்டரியில ஆபீஸ் போட்டு ஏசியில உட்காந்துட்டு இருப்பான் மேனேஜர், பியூன், கிளர்க்கு, அக்கௌண்டிங் ஸ்டாஃப், சேல்ஸ்மேன். இவனுக்குலாம் கொடுக்குற வேஜஸ் லேபர் காஸ்ட் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? சேலரின்னு சொல்லுவோம். அப்போ அவனோட சம்பளம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். என்ன எக்ஸ்பென்ஸ் கிடையாது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. சோ அது என்ன எக்ஸ்பென்ஸ்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால நம்ம எங்க போட்டுருவோம்? அதை P&L போட்டுருவோம். கரெக்டா ராஜா? அடுத்த வாட்டி பண்ணனு வச்சுக்கோ, கோடி கொண்டுருவேன். கவனி, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் P&L வரும்? சும்மா சொல்லு. ரெண்ட், சேலரி, எலக்ட்ரிசிட்டி, ஸ்டேஷனரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. இன்னும் ஓல்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி இப்ப யாருமே செலவு பண்றது இல்ல, எல்லாம் இமெயில் போயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், போஸ்டேஜ், டெலிகிராம், பூஜா எக்ஸ்பென்ஸ், வெஹிக்கல் காஸ்ட், ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், டெப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ். இது மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸும் டெபிட். இன்கம்ல என்னென்ன வரும்? நீ எங்கேயாவது பணம் போட்டு வச்சிருப்ப, அந்த பணத்துல இருந்து உனக்கு ரிட்டர்ன் வரும். நீ எங்கேயாவது பணம் போட்டு வச்சிருப்ப, அந்த பணத்துல இருந்து உனக்கு என்ன வரும்? ரிட்டர்ன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு இன்கம். நீ ஒரு ஷேர் வாங்கி வச்சிருப்ப, ஷேர்ல இருந்து டிவிடெண்ட் வரும். ஒரு கம்பெனி டெபென்ச்சர்ஸ் வாங்கி வச்சிருப்ப, அந்த டெபென்ச்சர்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு கம்பெனில வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பா, அதுல இருந்து உனக்கு ரிட்டர்ன் வரும். இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ரிட்டர்ன். ஒர்க் பேஸ்டு ரிட்டர்ன், யூ கேன் ரிசீவ் ஏ கமிஷன், யூ கேன் ரிசீவ் சம் அதர் திங், ஏதாவது வரலாம் உனக்கு. ஓகே, ராயல்டி வாங்கலாம். இது மாதிரி வரதெல்லாம் உனக்கு வந்து என்னது? ஒர்க் பேஸ்டு கமிஷன். அடுத்தது அசட் பேஸ்டு இன்கம். அசட்டை வாடகை கூட்டு, ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அசட் இருக்கும், அதை வாடகை கூட்டிருப்ப, அதுக்கு வர்ற ரெண்ட். வேற ஏதாவது ஒரு அசட் இருக்கும், அதுக்கு சம்திங் அக்ரிகல்ச்சர் இன்கம். வேற ஏதாவது ரிட்டர்ன், ஏதாவது இன்கம் வரும், அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் இன்கம். இது எல்லா இன்கமுமே எங்க தான் வரும்? அதுக்கப்புறம் இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லுவோம். என்ன இன்டைரக்ட் இன்கம்னா, இதுல தவிர இன்டைரக்டா இருக்கும். அசட்டும் இல்லாம இது இல்லாம ஒரு அசட்டை ரியலைஸ் பண்ணதுனால வர ப்ராஃபிட். அசட்டை வித்ததுனால ஒரு அசட் வச்சிருப்பேன், அந்த அசட்டை என்ன பண்ணிட்டேன்? சேல் பண்ணிட்டேன். அதுல வர ப்ராஃபிட் வில் பி கிரெடிட்டட் டு P&L. சோ இதனால தான் கிரெடிட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட். பார்க்க போறதா நம்மளுக்கு என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட்ல இருக்கிறது எல்லாமே P&L டெபிட் பண்ணிடுவேன், அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்ல டெபிட் பண்ணிடுவேன். ட்ரையல் பேலன்ஸ் கிரெடிட்ல இருக்கிற எல்லாத்தையும் P&L கிரெடிட், அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட். நான் P&L சொன்னது ட்ரேடிங் P&L, P&L சொன்னது ட்ரேடிங் P&L. ஏதோ ஒரு இடத்துல கிரெடிட், பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல போட்டுருவோம். இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இஃப் தேர் இஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட், அப்படின்னா அப்படியே பண்ணிடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நீ என்ன பண்ணணும்? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும். இப்போ ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள வேஜஸ் கொடுத்துருக்கான். வேஜஸ் எங்க போட்டுருவேன்? டெபிட்ல இருக்குமா வேஜஸ்? அப்போ ட்ரேடிங் டெபிட். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருக்கா? ட்ரேடிங் டெபிட். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இருக்குமா? P&L டெபிட். இது மாதிரி இங்க இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல டெபிட் பண்ணி விட்டுருவேன். எல்லாமே சிங்கிள் எஃபெக்ட் இருக்கும் ட்ரையல் பேலன்ஸ்க்கு. ட்ரையல் பேலன்ஸ்க்கு எல்லாமே சிங்கிள். ஏன்னா அதுக்குள்ள ஆல்ரெடி இதுக்கான டெபிட்டுக்கான உல்டா எஃபெக்ட் எதுல இருக்கும்? கிரெடிட்ல எஃபெக்ட் இருக்கும். ஆனா உனக்கு கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்குமே உல்டா எஃபெக்ட் இருக்காது. நீ தான் டெபிட் எஃபெக்ட்டும் கொடுக்கணும், நீ தான் கிரெடிட் எஃபெக்ட்டும் கொடுக்கணும். என்னென்னலாம் சார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்? உனக்கு ஃபேவரட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேவரட் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். கரெக்டா இருக்கா? க்ளோசிங் ஸ்டாக் என்ன என்ட்ரி? க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ் கீழே கொடுத்துருக்கான். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவேன்? ரெண்டு இடத்துல எஃபெக்ட் கொடுத்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே டியூயல் எஃபெக்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒன்னு டெபிட் எஃபெக்ட், இன்னொன்னு P&L டெபிட்னா பேலன்ஸ் ஷீட் கிரெடிட், பேலன்ஸ் ஷீட் டெபிட்னா P&L கிரெடிட். அவ்வளவுதான். P&L refers to trading P&L, P&L refers to trading P&L. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்க ரெண்டு எஃபெக்ட் சொல்லு. டெபிட் எஃபெக்ட் எங்க, கிரெடிட் எஃபெக்ட் எங்கன்னா? கிரெடிட் ட்ரேடிங் அக்கௌண்டா, அப்ப டெபிட் அசெட்.
சரி, அப்படி சொல்றத விட P&L டெபிட் கிரெடிட் ஆயிடுச்சா, அப்ப பேலன்ஸ் ஷீட் டெபிட். பேலன்ஸ் ஷீட்ல டெபிட்ங்கிறதா என்னது, அப்போ அசெட் சைடுல போட்டணும். அப்ப க்ளோசிங் ஸ்டாக்கோட டியூவல் என்ட்ரி என்ன, ஒரு கிரெடிட் ஒரு டெபிட். கிரெடிட் எஃபெக்ட் எங்க, ட்ரேடிங் P&L. அப்ப P&L கிரெடிட் ஆகுதுன்னா பேலன்ஸ் ஷீட்ல என்ன ஆகணும், அப்ப பேலன்ஸ் ஷீட்ல டெபிட் சைடு இஸ் நோன் அஸ் அசெட் சைடு. இஃப் நான் நேத்தியே கேட்டிருந்தேன், இஃப் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் given inside ட்ரையல் பேலன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்தா ரெண்டு எஃபெக்ட், ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்தா ஒரே எஃபெக்ட். இப்ப P&L வருமா பேலன்ஸ் ஷீட்ல வருமானா, பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். P&L வருமா பேலன்ஸ் ஷீட்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் வந்துருச்சுன்னா பர்ச்சேஸ்லயே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளேயே க்ளோசிங் ஸ்டாக் வந்துச்சுன்னா எதுல அட்ஜஸ்டட்னு அர்த்தம், பர்ச்சேஸ்க்குள்ளேயே அட்ஜஸ்டட். பர்ச்சேஸ் அகைன்ஸ்ட் லெஸ் ஆயிடுச்சுன்னு வச்சோம், திருப்பி நீ க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் பண்ணா பர்ச்சேஸ்ல இருந்து திருப்பி டிடெக்ட் ஆகும். அதனால நீ திருப்பி டிடெக்ட் பண்ண தேவையில்லை. சோ இருக்கிற பர்ச்சேஸ் க்ளோசிங் ஸ்டாக் தூக்கி எங்க போட்டா போதுமோ, பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல மட்டும் போட்டா போதும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருந்தா ஒரு டெபிட் எஃபெக்ட் என்ன, அசெட் பேலன்ஸ் ஷீட் கிரெடிட் P&L. இது ஃபர்ஸ்ட். இது ஈஸியான என்ன சொல்றது, ஒரு ஜேர்னல் ஃபார் க்ளோசிங் ஸ்டாக். ஜேர்னல் ஃபார் க்ளோசிங் ஸ்டாக். இதுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கு. என்ன என்ட்ரி தான் இருக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பை க்ளோசிங் ஸ்டாக் போடுவியா, இது அப்படியே ஜேர்னலா கன்வெர்ட் பண்ணு. க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங்கா, க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா, இது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், டெட்டார் இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார்னு ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாங்கன்னா டெட்டார். அப்ப டெட்டார் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதுவியா, டெட்டார் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதுவியா. டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் பண்ற, டெட்டார்ல இருந்து கேஷ் வந்திருக்கு, டெட்டாருக்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம், டெட்டார் டு சேல் போடுவல்ல. அப்போ டெட்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸா, இது என்னது டெபிட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடுது, கிரெடிட்னு ஆயிடுது. அதான் கன்வென்ஷன் சொல்லுவோம். ஓகே, இது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார்னு சொன்னாரா நீ படிச்சிருந்தீங்கன்னா அது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட். தப்பா சொன்னீங்கன்னா கொஞ்சம் என்னது நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும், வெளில போயிட்டு நம்ம டெட்டார்னு சொன்னோம்னா. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். புரியுதா கோடி, ஜேர்னல் என்ட்ரினா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு, இது அப்படியே ஜேர்னலா கன்வெர்ட் பண்ணி, இது டெபிட் ஆயிடும், இது கிரெடிட். கரெக்டா. இப்போ இந்த இடத்துல டூ ஓப்பனிங் ஸ்டாக் வருது, என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவ, ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் டு ஓப்பனிங் ஸ்டாக். கரெக்டா. சரி, செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்னு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். ஒன்னு அவுட்ஸ்டாண்டிங், இன்னொன்னு ப்ரீபெய்டு. இப்போ ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இருக்கு, 1420 சாரி 1419 to 31/3/20. இது ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இருக்கு, நல்லா கவனி கோடி, சாவடிச்சிரும் கோடி. ஒன் 1419 to 31/3/20 ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இருக்கு. இந்த டியூரிங் த பீரியட்ல நெக்ஸ்ட் பீரியடுக்கும் சேர்த்து பே பண்ணிருக்க, அது பேர் தான் என்னது, ப்ரீபெய்டு. டியூரிங் த பீரியட்ல நெக்ஸ்ட் பீரியடுக்கும் சேர்த்து பே பண்ணாது என்னது, ப்ரீபெய்டு. 1ஆம் தேதியே 12 மாசத்துக்கு பே பண்ணாது என்ன கிடையாது, ப்ரீபெய்டு கிடையாது. லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். சோ இந்த 1/4/2019 ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அது இந்த பீரியட் தாண்டிக்கான பீரியடுக்கான எக்ஸ்பென்ஸையும் நீ இப்பே இன்கர் பண்ணியிருந்தா அது பேர் என்னது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங்னா இந்த டியூரிங் த பீரியடுக்கே நீ இன்கர் பண்ணல. டியூரிங் த பீரியட்ல 1419 to 31/3/20 அந்த 12 மாசத்துக்கு, அந்த 12 மாசத்துக்கே நீ என்ன பண்ணல, பே பண்ணல. அப்ப 12 மாசத்துலயே பாதி கொடுக்காம வச்சிருக்க, அது பேர் தான் என்னது, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். கரெக்டா. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் which is not yet paid. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன, பெய்டு ஃபார் த ஃபியூச்சர் பீரியட். ஃபியூச்சர் பீரியட்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு நீ இப்பவே பே பண்ணது என்னது, ப்ரீபெய்ட். இப்போ 1/4/2018 to 1/4/2019 இந்த பீரியட்ல நெக்ஸ்ட் பீரியடுக்கே பே பண்ணிடுறேன். இந்த பீரியட்ல நெக்ஸ்ட் பீரியடுக்கே பே பண்ணிடுறேன். அப்ப இந்த பீரியட்ல அது என்னது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் பீரியட்ல அது என்ன,
இந்த பீரியட்ல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், நெக்ஸ்ட் பீரியட்ல கவனி 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 1 மந்த்துக்கு 10,000 ரெண்ட். இந்த 12 months ரெண்ட் இருக்கு தெரியுமா? 12 months ரெண்ட் ஆஃப் 1,20,000 பே பண்ணிட்டேன். பிளஸ் நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு 6 month ரெண்ட்டும் சேர்த்து பே பண்ணிட்டேன். 1,80,000 டோட்டல் பெய்டு. இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் வருஷத்துல எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் போடுவ P&L? ஃபார் த இயர் எவ்வளோ 120, அப்ப 120 தான் போடுவேன். ஆனா நீ பே பண்ணது எவ்வளோ? அப்ப ரிமைனிங் 60,000 என்னன்னு போட்டுருவ? அப்போ 60,000 ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் சொல்லி அசட்டா காமிச்சிருவேன். கரெக்டா? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல இது எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கும் நீ 12th படிச்சிருப்பியான்றது கொஞ்சம் டவுட். இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல இது எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கும்? இப்போ இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல ஆல்ரெடி போன அக்கௌண்டிங் பீரியட்ல பாதி மாசத்துக்கு ரெண்ட் பே பண்ணியாச்சா? இந்த இந்த அக்கௌண்டிங் பீரியட் மீதி எத்தனை மாசம் தான் பே பண்ணுவேன்? 6 மாசத்துக்கு தான் பே பண்ணுவேன். அப்போ நீ மொத்தமா இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல எவ்வளவுதான் பே பண்ணிருக்க டியூரிங் தி இயர் 60. ஆனா ஃபார் தி இயர் எவ்வளோ 120. இங்க இந்த வருஷம் 1,80,000 போட்டு லெஸ் ப்ரீபெய்டு 60 போட்டு என்ன ஆன்சர் போட்ட? இந்த 160 ப்ரீபெய்டு நெக்ஸ்ட் இயர் என்னவா ஆட் பண்ணிக்கணும்? இது க்ளோசிங் ப்ரீபெய்டு. இது என்ன ப்ரீபெய்டு? நெக்ஸ்ட் இயர் P&L to rent 60 plus opening prepaid 60 120. அப்படியே உல்டா இந்த பீரியட்ல வெறும் 60,000 தான் பே பண்ணிருக்க. இந்த பீரியட்ல நீ எவ்வளவு தான் பே பண்ணிருக்க? 60,000 தான் பே பண்ணிருக்க. எவ்வளவு பே பண்ணிருக்கணும்? 10 months 10,000 per month ரெண்ட்னா 1,20,000 இந்த பீரியட்ல நீ பே பண்ணிருக்கணும். ஆனா நீ எவ்வளவு தான் பே பண்ணிருக்க? 60,000 தான் பே பண்ணிருக்க. இந்த வருஷம் P&L 60 plus outstanding wages 60 எவ்வளவு போட்டுருவ? 120. ஆனா ஃபார் தி இயர் 120 தான் வரணும். ஆனா நீ பெய்டு எவ்வளவு? 60. அப்ப மீதி அன்பெய்டு, அது பேர் தான் என்ன சொல்லிடுவோம்? அவுட்ஸ்டாண்டிங் 16 போட்டு லைபிலிட்டி சைடுல அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 16 போட்டு வச்சிருவேன். நெக்ஸ்ட் இயர்ல வரும்போது என்ன ஆகும்னா இந்த வருஷம் இந்த 12 monthsக்கும் பே பண்ணணும் பிளஸ் அந்த 6 மாசத்துக்கும் பே பண்ணணும். அப்ப நீ எவ்வளவு பே பண்ணிருப்ப? 18 மாசத்துக்கு. கரெக்டா? அப்போ 1,80,000. அப்போ டூ ரெண்ட் 1,80,000. இங்க அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ண? க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ண? இங்க ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங்க லெஸ் பண்ணி 1,20,000. கான்செப்ட் என்னன்னா இந்த இடத்துலயும் ஃபார் த இயர் தான் வரணும், இந்த இடத்துலயும் ஃபார் த இயர் தான் வரணும். ஆனா டியூரிங் த இயர் ஃபார் த இயர் என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். டியூரிங் த இயருக்கும் ஃபார் த இயருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஆர் ப்ரீபெய்டு. டியூரிங் த இயரோட சாரி ஃபார் த இயரோட அதிகமா டியூரிங் த இயர் பே பண்ணிருந்தீங்கன்னா ப்ரீபெய்ட், ஆர் லாஸ்ட் வருஷத்துக்கானதை சேர்த்து பே பண்ணிருக்கேன்னு அர்த்தம். எப்படி? நல்லா கவனி. இங்க வரது என்னதான் வரணும்? டியூரிங் த இயர் மேல இருக்கும். டியூரிங்ல இருந்து நீ எதை கொண்டு வரணும்? ஃபார கொண்டு வரணும். டியூரிங் இயர் தான் உன்னோட ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கும். உன டிபில கொடுத்துருக்கிறது டியூரிங், அதுல இருந்து நீ என்ன கொண்டு வரணும்? இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். டியூரிங்ல இருந்து ஃபார கொண்டு வரதுக்கு இது அதிகமா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். இந்த டியூரிங் இயர் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணாதான் இந்த நம்பருக்கு வரும். இங்க 180 இருக்கு, அதை 120 கொண்டு வரணும். நீ என்ன பண்ணணும்? அந்த இடத்துல கன்ஃபார்ம் லெஸ் பண்ணணும். அது எதுக்கா லெஸ் பண்ணணும்ன்றதுக்கு தான் இப்ப ஆன்சர் சொல்ல போறேன். அந்த லெஸ் எய்தர் டியூரிங் இயர்ல நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணிருப்ப, அது பேரு ப்ரீபெய்டு லெஸ். ஆர் லாஸ்ட் இயர் விட்டு போனதையும் பே பண்ணிருப்ப, அது பேர் தான் ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ நல்லா கவனி, நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல உனக்கு என்ன கொடுத்திருப்பான்? டியூரிங் தி இயர். நீ என்ன அரைவ் பண்ணணும்? ஃபார் தி இயர். டியூரிங் அதிகமா இருந்துச்சுன்னா சம்திங் மைனஸ் பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபார். அப்ப டியூரிங் எப்ப அதிகமா இருந்திருக்கும்? டியூரிங் தி இயர். நீ எப்ப நீ அதிகமா இந்த பீரியடுக்கானதை விட எக்ஸ்ட்ராவா எப்ப பே பண்ணுவ? ஒன்னு நெக்ஸ்ட் பீரியடுக்கு பே பண்ணிருப்ப, முன்கூட்டியே அடுத்த வருஷத்துக்கு கட்டுறது. ஆர் லாஸ்ட் இயர் பே பண்ணாம விட்டு போனதை இந்த வருஷம் நீ என்ன பண்ணிருப்ப? பே பண்ணிருப்ப. ரெண்டு சுச்சுவேஷன்ல நீ என்னதான் பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்றது பேர் தான் ப்ரீபெய்டு, லாஸ்ட் இயருக்கு பே பண்றது பேர் தான் அவுட்ஸ்டாண்டிங். அது பேர் தான் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது, ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங். அப்ப நீ என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணாதான் ஃபார் தி இயர். அப்போ டியூரிங் தி இயர் லெஸ் ப்ரீபெய்டு ஆர் லெஸ் ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங். சம்டைம்ஸ் during there may be less
during the year may be less than for the year. say example இங்க ஆன்சர் 80 தான் இருக்கு, ஆனா என்ன வரணும், 120 வரணும். இந்த 80ல சம்திங் ஆட் பண்ணாதான் என்ன வரும், இந்த 80யோட சம்திங் ஆட் பண்ணாதான் என்ன வரும், 120 வரும். அப்ப இந்த 80ல இருந்து எப்படி சார் 120 என்னவா இருக்கலாம், ஒன்னு நல்லா கவனி, ஒன்னு இந்த மந்த் 80 தான் பே பண்ணிருக்க, அண்ணன் எவ்வளவு பே பண்ணல 40, அப்படின்னா என்ன, டியூரிங் இயர் 120 நீ எவ்வளவு தான் பே பண்ணிருக்க 80, அப்ப 40 அவுட்ஸ்டாண்டிங், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் 40. ஆர் லாஸ்ட் வருஷமே இந்த வருஷத்துக்காக பே பண்ணிருக்கலாம், அப்ப நான் லாஸ்ட் வருஷமே 40 பே பண்றேன், இந்த வருஷம் நீ எவ்வளவு தான் பே பண்ணுவ 80, அப்பயும் நீ என்ன பே பண்ணிருக்கலாம், கம்மியா பே பண்ணிருக்கலாம். சோ 80 பிளஸ் ப்ரீபெய்டு ஓபனிங். அதனாலதான் ஆட் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங், ஆட் ஓபனிங் ப்ரீபெய்டு. க்ளோசிங் ப்ரீபெய்டையும் லெஸ் பண்ணணும், ஓபனிங் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். இது ரெண்டும் ஒரு செட்டு. க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம், இந்த வருஷத்துக்கே இன்னும் பே பண்ணல, இந்த வருஷத்துக்கே நீ இன்னும் பே பண்ணல. இது ஓபனிங் ப்ரீபெய்ட் என்ன, லாஸ்ட் இயரே பே பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டு பாரு, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், நம்ம ரெவால்வ் ஆயிட்டு இருப்போம். டியூரிங் த இயர் நீ என்னவா கொண்டு வரணும், ஒன்னு இதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்டே வராது. எதுவும் இது ஈக்குவலா இருந்துச்சா, டியூரிங்கும் ஃபார் ஈக்குவலா இருந்தா அட்ஜஸ்ட்மெண்டே வராது. டியூரிங்கும் ஃபாரும் ஈக்குவலா இல்ல அப்படின்னா ஒன்னு நீ ஆட் பண்ணி ஃபார் கொண்டு வரணும், இல்லனா லெஸ் பண்ணி ஃபார் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் எப்ப லெஸ் பண்ணி ஃபார் கொண்டு வருவ, டியூரிங் இயர்ல நிறைய பே பண்ணிட்டு எப்ப எப்படி நீ நிறைய பே பண்ணலாம், ஒன்னு அடுத்த வருஷத்துக்கு பே பண்ணாத பேர் என்ன, ப்ரீபெய்ட். அடுத்த வருஷத்துக்குன்றதுனால அது பேர் க்ளோசிங் ப்ரீபெய்ட். ஒன் ஆர் லாஸ்ட் வருஷத்துக்கு சேர்த்து இந்த வருஷம் பே பண்ணிருப்பேன், அதனாலயும் டியூரிங் என்ன இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 6 மாசம் பே பண்ணல, இந்த வருஷத்துக்கு ஒரு 12 மாசம், மொத்தமா சேர்த்து நீ 18 மாசம் பே பண்ணிருப்ப, அதனால டியூரிங் இயர் என்னவா இருக்கலாம், கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அப்போ க்ளோசிங் ப்ரீபெய்ட் லெஸ், இது இன்னொரு பேர் என்ன, ஓபனிங் அவுட்ஸ்டாண்டிங், தட் இஸ் லாஸ்ட் இயர் டியூ. அதை பே பண்ணதுனாலும் டியூரிங் அதிகமா இருக்கும், நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணாலும் டியூரிங் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணதா ப்ரீபெய்ட், லாஸ்ட் இயருக்கு பே பண்ணிருந்தா அவுட்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணதா அது க்ளோசிங் ப்ரீபெய்ட், பிஃபோர் இயருக்கு பே பண்ணதா அது ஓபனிங் அவுட்ஸ்டாண்டிங். Sometimes during the year may be less than for the year. அப்ப something you have to என்னது ஆட் பண்ணதா you can get to for. எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா during the year கம்மியா இருக்கு, எதோட during the year for the year ஓட கம்மியா இருக்கு, ஏன் ஒண்ணு பே பண்ணிருக்க மாட்டேன் அவுட்ஸ்டாண்டிங், ஆர் லாஸ்ட் வருஷத்துக்கு இப்ப பே பண்ணிருப்ப ஓபனிங், லாஸ்ட் வருஷமே நீ பே பண்ணிருப்ப, அதனால இந்த வருஷம் என்ன பண்ண மாட்டேன், பே பண்ண மாட்டேன், ஓபனிங் ப்ரீபெய்ட். அப்ப அவுட்ஸ்டாண்டிங்கும் ப்ரீபெய்டையும் ஆட் பண்ணுவேன். எந்த அவுட்ஸ்டாண்டிங் எந்த ப்ரீபெய்டையும், க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங்கையும் ஓபனிங் ப்ரீபெய்டையும் ஆட் பண்ணணும், க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங்கையும் ஓபனிங் ப்ரீபெய்டையும் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ப்ரீபெய்டையும் ஓபனிங் அவுட்ஸ்டாண்டிங்கையும் லெஸ் பண்ணணும். சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார், முடியாது, கஷ்டம். எல்லா இடத்துலயும் ஆடு லெஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்கு நம்மள்ட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தெரிஞ்சாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும்னு கிடையாது, இது தெரிஞ்சதுன்னா அது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நல்லா கவனி, ப்ரிப்பேர் ஒன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ப்ரிப்பேர் ஒன் கால்டு ரெண்ட் அக்கௌண்ட். ரெண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் இஸ் என்ன அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அசெட்டுக்கு எந்த சைடு பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அப்போ ஓபனிங் இங்க வரும், க்ளோசிங் இங்க வரும். சேம் லைக் பிக்ஸ்ட் அசெட்டுக்கு ஓபனிங் இங்க வரும், க்ளோசிங் இங்க வரும், மாதிரி அசெட்டுக்கு ஓபனிங் இங்க, க்ளோசிங் இங்க. லயபிலிட்டிக்கு கிரெடிட் ஓபனிங், டெபிட்ல க்ளோசிங், இந்த சைடு க்ளோசிங் பேலன்ஸ், ஓபனிங் இங்க வரும், க்ளோசிங் இந்த சைடு வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. rent paid was 2 lakh. Rent paid was outstanding rent 20,000. Outstanding rent, sorry, 40,000. Outstanding rent 40,000. அப்படின்னா இந்த பீரியட்ல நீ என்ன பே பண்ணிருக்க, 2 lakhs பே பண்ணிருக்க, இன்னும் பே பண்ணாம எவ்வளவு இருக்கு, அப்ப ஃபார் த இயர் என்ன வரணும், 240. அப்ப நீ என்ன பண்ணிடுவ, P&Lயே to rent
இங்க ஆட் பண்றியா? டெபிட்ல ஆட்னா டெபிட் பண்றேன்னு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங் 40 2.4 lakhs கரெக்டா? இப்போ டெபிட் பண்ணிருக்கியா? பேலன்ஸ் ஷீட்ல நீ என்னதான் பண்ணணும்? கிரெடிட் தான் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட் சைடு எது? லைபிலிட்டி சைடு. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு இந்த 40 இங்க போட்டுரும். அவ்வளவுதான். இதான் எஃபெக்ட். இப்போ இந்த அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்? ரெண்ட் அக்கௌண்ட். நல்லா கவனி. Rent paid during the year was 2 lakh. Opening outstanding was 40,000. Closing outstanding was 80,000. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. லாஸ்ட் இயரே 40,000 இன்னும் பே பண்ணாம வச்சிருக்க. லாஸ்ட் இயர்க்கே 40,000 இன்னும் பே பண்ணாம வச்சிருக்க. இந்த வருஷம் இன்னும் 80,000 பே பண்ணல. அப்ப இந்த வருஷம் ஓப்பனிங்ல லாஸ்ட் இயருக்கு 40,000 பே பண்ணாம இருந்தது. இந்த வருஷம் எண்ட்ல இன்னும் எவ்வளவு பே பண்ணாம வச்சிருக்க? 80,000 ரூபாய் பே பண்ணாம வச்சிருக்க. கரெக்டா ராஜா? எவ்வளவு பே பண்ணிருக்க? இப்ப ஃபார் தி இயர் எவ்வளவுன்னு கேள்வி கேட்கறான். அப்ப நீ எப்படி ஆன்சர் சொல்லணும்? இந்த 2 லட்சத்துல 40,000 லாஸ்ட் இயருக்கு போயிடுது. அப்ப மைனஸ் பண்ணா மீதி 1,60,60,000 தான் ஃபார் த கரண்ட் இயர். இன்னும் பே பண்ணாம எவ்வளவு இருக்கு? அப்ப 80 ஆட் பண்ணா 240 will be the answer for the current year அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ நீ இவர் யோசிக்கணும். அப்ப நீ எப்படி யோசிக்கிற? நல்லா யோசிப்பாரு. எப்படி யோசிக்கணும் பாரு. க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும்? ஆட். க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆனா ஓப்பனிங் ப்ரீபெய்ட் லெஸ். க்ளோசிங் ப்ரீபெய்ட் லெஸ்னா ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங். அதுதான் நீங்க பண்ற. இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற. அதுல இருந்து இது எதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற, ஆன்சர் கொண்டு வர. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கவனி. இவ்வளவு கஷ்டமா அந்த ஆன்சர் கொண்டு வரக்கூடாது. ஈஸியா அந்த ஆன்சர் எடுக்கணும். இப்போ இது டியூரிங் தி இயர் பெய்டு எவ்வளவுன்னு கொடுத்துட்டானா? இது என்ன கொடுத்துட்டான்? ஓப்பனிங் எவ்வளவு பே பண்ணாம இருக்கு, க்ளோசிங் எவ்வளவு பே பண்ணாம இருக்குன்னு கொடுத்துட்டான். ஒன்ட்ட என்ன கேட்கறான்? ஃபார் தி இயருக்கு எவ்வளவு சொல்லுடாங்கிறான். நம்ம 19-20ல இருக்கும். கரெக்டா? 18-19ல எவ்வளவு பே பண்ணாம இருக்கு? இன்னும் 40. 19-20ல நீ எவ்வளவு பே பண்ணிருக்க? 2 லட்சம் ரூபாய். இன்னும் எவ்வளவு பே பண்ணல? 80,000 ரூபாய். இப்ப 19-20க்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் கேக்குறான். இப்ப மாசம் 20,000 ரூபாய் ரெண்ட் தெரிஞ்சா நீ 2,40,000 போட்டுடலாம். ஆனா மாசம் 20,000 ரெண்ட் அவன் சொல்லலையே. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ரெண்ட் அக்கௌண்ட நான் எப்படி மாத்துறேன்னு பாரு. ரெண்ட காமன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டா வச்சுக்கோ. ரெண்ட்டுக்கு ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா? ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் எ லைபிலிட்டியா? ரெண்ட் ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் எ, க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்சோ எ லைபிலிட்டி. அப்போ அவுட்ஸ்டாண்டிங்னா லைபிலிட்டியா? லைபிலிட்டிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க வந்துரும்? அப்போ ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் 40,000. அப்ப க்ளோசிங் எங்க வரும்? 80,000. ரெண்ட் பே பண்ண என்ன ஜெனரல் என்ட்ரி போடுவ? ரெண்ட் பெய்டு டு கேஷ். ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட்னு சொன்ன. இப்பதான் நீ என்ட்ரி என்ன எழுத படிக்கிறதோ தெரியல. ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ். அப்ப ரெண்ட் அக்கவுண்ட்ல டு கேஷ் 2 lakhs. இப்போ பேலன்ஸ் பண்ண அக்கௌண்ட் 2 lakhs plus 80,000. 2,80,000 less 40,000 போட்டா by P&L. P&L அக்கௌண்ட்ல டு ரெண்ட். ஆன்சர் என்ன? மேட்டர் முடிஞ்சிச்சு. டைரக்டா ஆன்சர் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் தான் இருக்குன்னா ஆட் பண்ணிரு. க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆட்னு தெரியும், ப்ரீபெய்ட் இருக்குன்னா லெஸ்ன்னு தெரியும். அப்ப டைரக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா இது மாதிரி ஓப்பனிங்ல ஒன்னு க்ளோசிங்ல ஒன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்படி போட்டுருணும். சார் இது என்ன சார் ஓப்பனிங்ல அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங்ல அவுட்ஸ்டாண்டிங் மாத்திரம். ஓப்பனிங் ப்ரீபெய்டு, க்ளோசிங் ப்ரீபெய்டு. ஓப்பனிங் ப்ரீபெய்டு, க்ளோசிங் ப்ரீபெய்டு. ஃபார் த இயர் எவ்வளவுன்னு கேக்குறான். மீன்ஸ் என்ன? லாஸ்ட் வருஷமே 18-19லயே 19-20க்காக எவ்வளவு பே பண்ணிட்டான்? 40 பிளஸ் கரண்ட் இயர்ல எவ்வளவு பே பண்ணிருக்கான்? 2 lakhs பிளஸ் 80,000 நெக்ஸ்ட் இயர்க்காக என்ன பண்ணிருக்கான்? ஒரிஜினலா பாக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லட்சத்துல 80,000 நெக்ஸ்ட் இயருக்கு. அப்ப எவ்வளவுதான் கரண்ட் இயருக்கு? 120 பிளஸ் இந்த 40யும் கரண்ட் இயருக்கு தான். டோட்டல் ஆட் பண்ணா 160. இதுதான் இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த 2 லட்சம் பே பண்ணல, எப்படி 80,000 ப்ரீபெய்ட் ஆச்சு? இந்த ரெண்ட் பெய்ட்ல எப்படி இது ப்ரீபெய்ட் ஆச்சு? இந்த ரெண்ட் பெய்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் ப்ரீபெய்ட் ஆகும். அப்ப இந்த 2 லட்சத்துல 80,000 ஃபார் நெக்ஸ்ட் இயர். அப்புறம் எவ்வளவுதான் ஃபார் கரண்ட் இயர்? 120 பிளஸ்
லாஸ்ட் இயர் இந்த வருஷத்துக்கு பே பண்ணது ஆட் பண்ணிக்கணும்ல பிளஸ் 40 ஆர் பெய்டு எவ்வளோ 2 lakhs. இது என்ன அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் ப்ரீபேடா அவுட்ஸ்டாண்டிங்கா அப்ப ப்ரீபேட் என்ன பண்ணும் நீ லெஸ் 80 ஓப்பனிங் ப்ரீபேட் இருக்குல்ல க்ளோசிங் ப்ரீபேட் லெஸ்னா ஓப்பனிங் ப்ரீபேட் ஆட் பண்ணா 2 lakh plus minus 80 120 plus 40 160. இது ஓல்டு ஸ்டைல். இது மாதிரிலாம் யோசிச்சு எக்ஸாம்ல போடக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு போடணும். ஓப்பனிங்ல என்ன இருக்கு ப்ரீபெய்டுங்கிறது அசெட்டா லைபிலிட்டியா அப்ப 2 ஓப்பனிங் பேலன்ஸ் 40 அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் எங்க வரும் பை க்ளோசிங் பேலன்ஸ் 80. ரெண்ட் பெய்டு என்ன ஜேர்னல் என்ட்ரி ரெண்ட் பெய்டு டு கேஷ் 2 lakh 2,40,000 80 240 80 பட்டா பை P&L அப்போ P&L அக்கவுண்ட்ல 2 ரெண்ட் 160. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படியே இது டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸ் அப்படியே அசெட்ல போட்டுரு. அவுட்ஸ்டாண்டிங் போன வாட்டி எங்க வந்துச்சு பேலன்ஸ் கிரெடிட்ல வந்துச்சு கிரெடிட் பேலன்ஸ் தானே வந்துச்சு போன அவுட்ஸ்டாண்டிங் போடும்போது இங்க எத்தனை பேலன்ஸ் வந்துச்சு க்ளோசிங் இது என்ன பேலன்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படியே லைபிலிட்டில எடுத்து வந்து போட்டுரு. புரியுதா ராஜா இதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். என்ன சார் ஈஸியா தானே க்ளோசிங்கா இருந்தா ஆட் க்ளோசிங் இது ப்ரீபெய்டா இருக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங்னா ஆட் க்ளோசிங் லெஸ் ஓப்பனிங் ப்ரீபெய்டா இருந்தா ஆட் சாரி லெஸ் க்ளோசிங் ஆட் ஓப்பனிங். இது ஈஸி தானே சார் போட்டுடலாமே சார். ஏன்னா எனக்கு இது தெரியுமே சார் இந்த இடத்துல ப்ரீபெய்டுன்னு கொடுத்துருக்கீங்க அப்போ க்ளோசிங் ப்ரீபெய்ட் என்ன பண்ணணும் மைனஸ்னு தெரியும் அப்போ ஓப்பனிங் ப்ரீபெய்ட்னா ஆட் இந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துருக்கீங்க க்ளோசிங் அப்போ க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் அப்போ ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங்னா என்னவா இருக்கும் லெஸ். இது தெரிஞ்ச விஷயம் தானே. கொஸ்டின் இங்க இல்ல இப்ப நான் கொடுக்க போறதுதான் கொஸ்டின். ஓப்பனிங் இட் வாஸ் ப்ரீபெய்டு closing it was outstanding. Opening it was prepaid closing it was outstanding. ஓப்பனிங்ல என்ன பண்ணிட்டு இந்த வருஷத்துல என்ன பண்ணிட்ட நெக்ஸ்ட் இயருக்கு 20,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயருக்கு பினான்சியல் ப்ராப்ளம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர்லயே உன்னால 40,000 ரூபாய் பே பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்க 18-19 அடுத்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் இந்த வருஷமே மெட் பண்ற அளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் என்னாவது அந்த வருஷத்து எக்ஸ்பென்ஸ் தோ பாதி இது போன வருஷமே பே பண்ணாலும் மிச்சம் இருக்கிறத கூட நம்மளால பே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் தள்ளப்பட்டாச்சு. இப்போ சரி என்ன வேணா இருக்கட்டும். இது டியூரிங் தி இயரா நம்மளுக்கு என்ன வேணும் ஃபார் தி இயர் வேணும். இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற நம்மளுக்கு ஃபார் தி இயர் கிடைச்சிருமா. இந்த இடத்துல ஆட் க்ளோசிங் லெஸ் ஓப்பனிங்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது. ஓப்பன் அக்கவுண்ட் ஓப்பனிங் வாஸ் என்னது ப்ரீபெய்டு க்ளோசிங் வாஸ் என்னது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் எங்க வரும் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் தானே கொடுத்துருக்கேன். அப்போ 2 பேலன்ஸ் brought down பை பேலன்ஸ் கேரி டவுன். அப்போ ப்ரீபெய்டு ஓப்பனிங் இங்கன்னா ப்ரீபெய்டு க்ளோசிங் இங்க பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னா என்ன அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஓப்பனிங் இங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் க்ளோசிங் இங்க அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஓப்பனிங் இல்ல அதுக்கு பதிலா ப்ரீபெய்டு இருக்கு. க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு க்ளோசிங் ப்ரீபெய்டு இல்ல. சரி இப்படி போட்டாச்சு. ரெண்ட் பெய்டு எவ்வளோ அப்ப ஆட் பண்ணா 2,60,000 2,60,000 பை P&L 2.6 lakhs P&L அக்கவுண்ட்ல 2 ரெண்ட் 2.6 lakhs. இங்க என்ன இருக்கு அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங்கா அப்படியே லைபிலிட்டில போய் போடும் லைபிலிட்டில கொண்டு போட்டுறோம். இது என்ன பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் லைபிலிட்டில போட்டு இந்த சைடு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா டெபிட் பேலன்ஸ் அசெட்ல போடும். இது கூட ப்ராப்ளம் இல்ல. ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இன்னொரு ஆன்சர் போடலாம். இன்னொரு சம் போட்டு அது சொல்லுங்க. ஓப்பனிங் இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் இட் வாஸ் ப்ரீபெய்டு. லாஸ்ட் வருஷம் நிலைமை எப்படின்னா அந்த வருஷத்துக்கு பே பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு. நெக்ஸ்ட் வருஷம் என்ன பண்ணிட்டேன் அந்த போன வருஷத்துக்கு பே பண்ணிட்டேன் அந்த வருஷத்துக்கு பே பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு 40,000 ரூபாய் பே பண்ணிருக்கேன். அப்போ பினான்சியல் ஃபிலிபிலிட்டி என்ன ஆயிடுச்சு வளர்ந்துட்டேன். இப்போ ஃபார் தி இயருக்கு என்னன்னு கொஸ்டின் கேட்கறான். இப்போ ஃபார் தி இயருக்கு என்னன்னு கொஸ்டின் கேட்கறான். ஆக்சுவலா ஒரிஜினல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20,000 இந்த வருஷம் தானே பே பண்ணிருப்பேன். அப்போ இந்த 2 லட்சத்துல 20,000 அந்த வருஷத்துக்கு அப்ப லெஸ் பண்ணிரு 180ல 40,000 அடுத்த வருஷத்துக்கு அப்போ 140 தான் கரண்ட் இயருக்கு. இப்படிதான் யோசிச்சு போடணும். இப்ப கூட யோசிச்சிருவேன். அடுத்த கொஸ்டின் உன்னால யோசிக்கவே முடியாது ஏன்னா அப்படிதான் ஒரு கொஸ்டின் கொடுக்க போறேன். சரி கவனி. இப்போ என்ன பண்ணலாம் ஆன்சர் போடுறதுக்குன்னா நம்ம மெத்தட் எப்படி போடுவோம் ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டியா 20,000 க்ளோசிங் இட் வாஸ் ப்ரீபெய்டு ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்கயா அப்ப க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்க ஓப்பனிங் ப்ரீபெய்டு இங்கயா ஏன்னா அசெட் ஓப்பனிங் ப்ரீபெய்டு
க்ளோசிங் ப்ரீபெய்ட் இங்க இருக்கா 40,000. ரெண்ட் டு கேஷ் 2 lakhs. பேலன்ஸ் பண்ணா 20 40 2 lakhs 2 lakhs minus 60 பார்த்தா 140 by P&L. P&L அக்கவுண்ட்ல 2 rent 1,40,000. அப்ப ரிமைனிங் இருக்குல்ல அந்த 40, இது என்னது டெபிட் பேலன்ஸா? என்ன பேலன்ஸ்? க்ளோசிங் ப்ரீபெய்டு. எந்த இடத்துல வந்திருக்கு? கிரெடிட் சைடுல வந்திருக்கு. என்ன பேலன்ஸா இருக்கும்? அசெட்ல போயிட்டு ப்ரீபெய்ட் 40,000 போட்டு முடிச்சிடலாம். லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருந்திருக்கும்? 20,000 லைபிலிட்டியா இருந்திருக்கும். இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல 40,000 அசெட்டா மாறிடுச்சு. போன சம்ல இந்த இடத்துல ப்ரீபெய்ட் இருந்துச்சுல, இந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுல, போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல அசெட், கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி. சரி, இதெல்லாம் ஈஸி சப்ப கொஸ்டின். இதை நீ இந்த மெத்தட்ல போட்டாலும் சேம் எஃபெக்ட், எந்த மெத்தட்ல போட்டாலும் சேம் எஃபெக்ட். Property 1, property 2. Property 1 prepaid rent of 40,000. Property 2 outstanding rent of 80,000. இது openingல. During the year you paid rent of 1 lakh here, 2 lakh here. Closing outstanding 20,000. Closingல 10k prepaid. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 40,000 முன்னாடியே ரெண்ட் கொடுத்து வச்சுட்ட போன வருஷம். இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு ரெண்ட் கொடுக்காம வச்சிருக்க? 80,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்காம வச்சிருக்க. டியூரிங் தேர் இதுக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்க, இதுக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்க. க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா இது ஸ்டில் 20,000 ரூபாய் கொடுக்காம இருக்கு. இது எவ்வளவு கொடுத்துருக்க எக்ஸ்ட்ராவா? 10,000 ரூபாய் நெக்ஸ்ட் இயருக்கு கொடுத்து வச்சிருக்க. இப்போ ஃபார் இயருக்கு எவ்வளவுன்னு கேட்கலாம். அப்படியே யோசிச்சு நீ வேணா அப்படி இப்படின்னு ஆட் பண்ணி லெஸ் பண்ணி போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது, போடலாம், ஈஸி தான். சொல்றேன், அதுக்கு ஆன்சர் சொல்றேன். 1 lakhல ஓப்பனிங் ப்ரீபெய்ட் இருக்குல்ல, அது இந்த வருஷத்துக்கா 40 ஆட் பண்ணிக்கோ. இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் பே பண்ணல, இன்னும் பே பண்ணாம வச்சிருக்க, அதையும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணா 160 பிளஸ் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஓப்பனிங் இட் வாஸ் என்னது அவுட்ஸ்டாண்டிங். அப்போ இந்த 2 lakhல 80 ஃபார் லாஸ்ட் இயர், அப்போ -80. ப்ரீபெய்டுங்கிறது நெக்ஸ்ட் இயருக்கு, அதையும் நீ என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ மீதி 110. அப்போ 110 plus 160 was 270 will be the answer. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க எக்ஸாம்ல கொண்டு வந்து போடுவியானா கொஞ்சம் டவுட். இதான் இருக்குமான்னு நீ கிரகிக்கவும் முடியாது. ஆனா ஆன்சர் கரெக்டா வரணும், டக்குன்னு ஃபார்மேட்டா ஃபாஸ்டா வரணும், கரெக்டா வரணும். ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே யோசிக்காத. வீட்டுல இது லாஸ்ட் வருஷத்துக்கு இப்ப பே பண்ணிருப்பா, இந்த வருஷத்துக்கு நெக்ஸ்ட் இயர் பே பண்ணிருக்கானா வீட்டுல யோசி. எக்ஸாம்ல என்ன பண்ணு, 2 ஓப்பனிங் ப்ரீபெய்ட் எவ்வளோ 40, ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் 80, 2 பெய்டு எவ்வளவு இருக்கு 1 lakh plus 2 lakh 3 lakh, 3 lakhs 2 cash, ரெண்டுமே என்னதுதான் ரெண்ட் தான். க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் வாஸ் 20,000 கரெக்டா. ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்கனா க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்க, ஓப்பனிங் ப்ரீபெய்ட் இங்கனா க்ளோசிங் ப்ரீபெய்ட் இங்க. பேலன்ஸ் பண்ணு. 3 lakhs plus 60,000 3,60,000, இங்கே 3,60,000 மைனஸ் 90 போட்டா 4 lakh 2,70,000 பை P&L அக்கவுண்ட்ல 2. அவ்வளவுதான் மேட்டர். இட்ஸ் ஆல் அபவுட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஓப்பனிங்ல ப்ரீபெய்ட் இருக்கலாம், க்ளோசிங்ல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கலாம், க்ளோசிங்ல ப்ரீபெய்ட் ஓப்பனிங்ல அவுட்ஸ்டாண்டிங், ஓப்பனிங்ல ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங், க்ளோசிங்ல ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கலாம், பெய்டு இருக்கலாம். ஃபார் தி இயர் கேட்போம், டியூரிங் ஃபார் தி இயர் எவ்வளோன்னு கேட்போம். அதுக்கு ஒன்னு மட்டும் கொடுத்துருந்தான்னா அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் கொடுத்துருக்கானா ஆட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன் டியூரிங் தி இயர் கம்மியா இருக்கு, ஃபார் தி இயருக்கு போகணும், அதனால ஆட் பண்ணிடு. ப்ரீபெய்டு நான் எக்ஸ்ட்ராவா பே பண்ணிட்டேன், அப்ப டியூரிங் தி இயர் அதிகமா இருக்கு, லெஸ் பண்ணா ஃபார் தி இயர் கிடைச்சிரும். இது க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ற போது ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும் லெஸ். க்ளோசிங் ப்ரீபெய்ட லெஸ் பண்றங்கிற போது ஓப்பனிங் ப்ரீபெய்ட ஆட். ஓப்பனிங் ப்ரீபெய்ட் ஏன் ஆட் பண்றோம், லாஸ்ட் இயரே இந்த வருஷத்துக்காக பே பண்ணிட்டேன், லாஸ்ட் இயர்ல அது நெக்ஸ்ட் இயர்னு சொல்லி மைனஸ் பண்ணிருப்பேன், அப்ப இந்த வருஷம் அது என்னன்னு சொல்லிக்கணும். அதே கான்செப்ட் தான் க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்ல யூஸ் பண்றோம். இந்த வருஷம் க்ளோசிங் ஸ்டாக்ல நெக்ஸ்ட் இயருக்கு சொல்லி மைனஸ் பண்ணிடுறேன்,
நெக்ஸ்ட் இயர் அதே ஸ்டாக்க பர்ச்சேஸ்ல என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்றதா டூ ஓப்பனிங் ஸ்டாக்னு போட்டு பர்ச்சேஸ் சைட்ல போட்டு என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணி விட்டுறோம். சேம் கான்செப்ட் we are using here. இதுதான் என்னது, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். கவனி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு டெபிட் எங்க கிரெடிட் எங்கன்னு பார்க்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் இன்னும் பே பண்ணல, அப்ப என்ன பண்ணணும், டெபிட் P&L, கிரெடிட் பேலன்ஸ். டெபிட் P&L P&L தனியா ஒரு ஐன் ஐட்டமா வராது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்றோட ஒட்டிக்கிட்டு தான் வரும். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டா, ரெண்டோட ஆட் பண்ணிடு. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸா, வேஜஸோட ஆட் பண்ணிடு. அவுட்ஸ்டாண்டிங் சேலரியா, சேலரியோட ஆட் பண்ணிடு. இந்த இடத்துல டெபிட் இந்த சென்ஸ் ஆட், இத கிரெடிட் அப்படியே திரும்ப எங்க போட்டுறணும், பேலன்ஸ் ஷீட்ல போட்டுறணும். அப்ப டெபிட் எஃபெக்ட் P&L, கிரெடிட் எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட். ஜர்னல் என்ட்ரி, இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன, ஜர்னல் என்ட்ரி போடுவா, ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். இதுதான் அப்படி ஜர்னல் என்ட்ரியா போட்டிருக்கேன். டெபிட் என்னன்னு சொல்லியிருக்கேன், P&L என்னன்னு டெபிட் பண்ணுவேன், ரெண்ட். அப்ப ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட். பேலன்ஸ் ஷீட்ல என்னன்னு போடுவேன், டூ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். அவ்வளவுதான். இது அப்படியே ஜர்னலா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்போ ரெண்ட் அக்கவுண்ட்ங்கிறது எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்டா, அவுட்ஸ்டாண்டிங்கிறது டியூரிங் தி இயர் ஷார்ட்டா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிடுற, எப்படி ஷார்ட்டா இருக்கும், கம்மியா பே பண்ணிதான் ஷார்ட்டா இருக்கும். சோ நீ என்ன பண்ணிடுற, பே பண்ணாத ஆட் பண்ணிடுற. அப்ப ரெண்ட் ஏத்தணும், ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட், எக்ஸ்பென்ஸ் ஏறுது, லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும்ல ஈக்குவலா, டூ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ப்ரீபெய்டுக்கு என்ன சார் ஜர்னல் என்ட்ரி, ப்ரீபெய்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் சொல்லு, கிரெடிட் P&L. ப்ரீபெய்டுங்கிறது அசெட்டா, அப்ப டெபிட் அசெட், தட் இஸ் டெபிட் பேலன்ஸ் ஷீட். அப்போ P&L நீ என்ன பண்ணிடணும், கிரெடிட் பண்ணணுமா. ஆனா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்னு இருக்கு, எக்ஸ்பென்ஸை கிரெடிட் பண்ண முடியாது. அப்ப எக்ஸ்பென்ஸ் நீ என்ன பண்ணிடணும், எக்ஸ்பென்ஸ்ங்கிறது டெபிட், டெபிட்ல இருந்து மைனஸ் பண்ணா அது ஈக்குவலண்டா, அது என்னன்னு அர்த்தம், கிரெடிட்னு அர்த்தம். கரெக்டா, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், கிரெடிட் P&L, டெபிட் பேலன்ஸ் ஷீட். P&L எடுத்துட்டு போயிட்டு பை ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் எழுத முடியாது, அதுக்கு பதிலா டெபிட் சைட்ல நீ என்ன பண்ணிடணும், மைனஸ் ப்ரீபெய்டுன்னு போட்டுரும். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன போடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கவுண்ட். பேலன்ஸ் ஷீட்ல நீ என்னன்னு போடுவ, ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ரெண்ட். அவ்வளவுதான். பேலன்ஸ் ஷீட்ல தானே டெபிட் வருது, பேலன்ஸ் ஷீட்ல நீ என்னன்னு போடுவ, ப்ரீபெய்டு ரெண்ட், ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ரெண்ட் அக்கவுண்ட். அவ்வளவுதான் பேலன்ஸ் நேற்று. இது as far as எதை பொறுத்தவரையும் ப்ரீபெய்டு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பொறுத்தவரையும் உள்ள ஜேர்னல். இதெல்லாம் கேட்க மாட்டான், ஸ்டில் உனக்கு என்ட்ரிஸ் தெரியணும். அடுத்தது இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1920 இயர்ல 2021க்கான இன்கம் இப்பயே ரிசீவ் பண்ணிட்டேன். அந்த வருஷத்துக்கான ரெண்ட் இப்பயே வாங்கிட்டேன், அந்த வருஷத்துக்கான கமிஷனை இப்பயே வாங்கிட்டேன், அந்த வருஷத்துக்கான புரோக்கரேஜ் இப்பயே வாங்கிட்டேன். அது என்னது, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் இயருக்கானதை இப்பவே வாங்கிக்கிட்டேன்னா அது இந்த வருஷத்து தான், நெக்ஸ்ட் இயர் தான், நெக்ஸ்ட் இயரோடது. இந்த வருஷம் டியூரிங் தி இயர் நெக்ஸ்ட் இயர்தே வாங்கினேன், நெக்ஸ்ட் இயருக்கு இந்த வருஷமே வாங்கினங்கிறதுனால அது எந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்துருச்சு, டியூரிங் தி இயருக்குள்ள வந்துச்சு. ஆனா நான் எது மட்டும் தான் போடுவேன், ஃபார் தான் போடுவேன். அப்ப டியூரிங் இது அந்த வருஷத்துல இந்த வருஷமே வாங்கியிருந்தா ஃபார் தி டியூரிங் தி இயர் அதிகமா இருக்குமா, அப்ப நீ என்ன பண்ணிருந்த, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ லெஸ் பண்ணிடணும். கரெக்டா இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வருஷம் ரெண்ட் இன்கம் 120, நெக்ஸ்ட் வருஷத்தோட ரெண்ட் இன்கம் 120, அதுல 20,000 இப்பவே ஓனர் கொடுத்துட்டு போயிட்டான், அந்த டெனன்ட் நம்மகிட்ட இப்பவே கொடுத்துட்டான். அப்ப கரண்ட் இயர்ல நீ எவ்வளவு வாங்கியிருப்ப, 120 plus 20 140, அதுல 20,000 ஃபார் த நெக்ஸ்ட் இயர். அந்த 20,000ங்கிறது இந்த வருஷத்தோட இன்கமா நெக்ஸ்ட் இயர் இன்கமா, நெக்ஸ்ட் இயர் இன்கம். அப்ப ஃபார் த இயர் எவ்வளவுதான் வரணும், ஆனா டியூரிங் தி இயர் என்ன நடந்திருக்கு, அப்ப டியூரிங் தி இயர் சம்திங் அவுட் என்னது, லெஸ். வாட் யூ ஹேவ் டு லெஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 20 லெஸ் பண்ணா ஃபார் தி இயர் கிடைச்சோம். அப்ப இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் இயர்க்கான இன்கம் நீ என்ன பண்ணிட்ட, இப்பவே ரிசீவ் பண்ணிட்ட. அப்ப கரண்ட் இயர் இன்கம்ல என்னவா இருக்கும், இன்க்ளூட் ஆயிருக்கும். நீ என்ன பண்ணு, நெக்ஸ்ட் இயர் தானே அதோட இன்கம், நெக்ஸ்ட் இயர் தானே உனக்கு இன்கம், அதை நீ இப்பவே வாங்கி வச்சுட்டல, அது உனக்கு என்னது, லைபிலிட்டி. உனக்கு எந்த சைட்ல வேணும், பேலன்ஸ் ஷீட்ல. அப்போ டெபிட் எஃபெக்ட் என்ன, கிரெடிட் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கணும். டெபிட் எஃபெக்ட் என்ன, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இன்கம் இஸ் ஆல்வேஸ் கிரெடிட், ஒத்துக்கிறியா, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதுல இன்கம்ங்கிறது கிரெடிட். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நீ என்ன பண்ணணும்,
மைனஸ் பண்ணோம். அப்ப டெபிட் P&L, கிரெடிட் பேலன்ஸ் ஷீட். அப்ப என்ன சைடு? லைபிலிட்டி சைடு. கிரெடிட் டெபிட் P&Lனா P&L டெபிட் சைடுல போய் டூ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் போட முடியாது. அதனால டெபிட் சைடு கிரெடிட் சைடுல இன்கம் இருக்குல்ல, அதுல இருந்து என்ன பண்ணிடுவ? மைனஸ் பண்ணி விட்டுருவ. அதுல இருந்து என்ன பண்ணி விட்டுருவ? மைனஸ் பண்ணி விட்டுருவ. இப்ப பார், இதுக்கு டெபிட் P&L கிரெடிட். இப்ப எனக்கு டவுட்டே, இப்ப நம்ம இருக்கிறது 1920. இப்ப நீ என்ன பண்ணிருக்க? இந்த வருஷத்துக்கான இன்கம் 120 ரெண்டுக்கு விட்டுருக்க, நீ வாடகைக்கு விட்டுருக்க 120 ஃபார் த இயர் ரெண்ட். நெக்ஸ்ட் இயர்க்கான ரெண்ட் இப்பவே ரிசீவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர்க்கான ரெண்டையும் எவ்வளோ? 20,000. லாஸ்ட் வருஷமே, லாஸ்ட் இயரே, லாஸ்ட் இயரே நெக்ஸ்ட் இயர்க்கான ஒரு 20 வாங்கிட்டேன். லாஸ்ட் இயரே. அப்ப லாஸ்ட் இயர் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இதுவா? கரண்ட் இயர் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லாஸ்ட் இயர் 13 வச்சுப்போம். கரண்ட் இயர்ல நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு வாங்கியிருக்க? 20. அப்ப லாஸ்ட் இயர் இன்கம் இன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லாஸ்ட் இயர் நீ என்ன பண்ணிருப்ப? மைனஸ் பண்ணிருப்ப. அப்ப கரண்ட் இயர்ல நீ என்ன பண்ணணும்? அதை ஆட் பண்ணணும். கரண்ட் இயர் இன்கம் இன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த 30 pertains to நெக்ஸ்ட் இயர். அப்ப கரண்ட் இயர்ல மைனஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த 20 pertains to நெக்ஸ்ட் இயர். அப்போ கரண்ட் இயர்ல மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர்ல ஆட் பண்ணணும். கரெக்டா ராஜா? அப்போ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இஸ் லைபிலிட்டியா? அப்போ ஓப்பனிங் தூக்கி இங்க போடு, க்ளோசிங் தூக்கி இங்க போடு. ஏன்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், ஓப்பனிங் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், ஓப்பனிங் லைபிலிட்டி, க்ளோசிங் லைபிலிட்டி. ரெண்ட் ரிசீவ்ட் என்ன ஜர்னல் என்ட்ரி போட்டு? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்டா? அப்ப ரெண்ட்ல பை கேஷ் 120. இப்போ 120 பிளஸ் 30, இந்த 30 ஆட் ஆகும் சொன்னா லெஸ் 20. 120 பிளஸ் 30 ஆன்சர் விட்டு 120, இந்த 30 என்ன ஆகுது? ஆட். இந்த 20 என்ன ஆகணும்? மைனஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆகுது. அப்ப புரியுதா? இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருக்கும். அப்படி என்ன பண்ண? கமிஷன்ல இருந்து லெஸ் பண்ணிடணும். ஏன்னா கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இந்த 20 கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இது பர்டைன்ஸ் டு எந்த வருஷம்? அப்ப இந்த 120ல இருந்து 20 இருக்கா, லெஸ் பண்ணு. நெக்ஸ்ட் இயர்ல அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருந்தான்னா போன வருஷத்துக்கு நீ என்ன பண்ணிருப்ப? லெஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்ப. கரண்ட் இயர்ல நீ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணும். கரண்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா பர்டைன்ஸ் டு நெக்ஸ்ட் இயர், அதனால இந்த வருஷம் மைனஸ் பண்ணு, நெக்ஸ்ட் இயர்ல ஆட் பண்ணு. அப்ப க்ளோசிங் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லெஸ் பண்ணு, ஓப்பனிங் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆட் பண்ணு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நீ கொடுக்க வேண்டியதுல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த வருஷத்துக்கு இன்னும் கொடுக்கல, நெக்ஸ்ட் இயர் தானே கொடுப்ப, ஆட் பண்ண. லாஸ்ட் இயருக்கே இன்னும் கொடுக்கல, அப்ப லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் தானே கொடுத்திருப்ப. அப்ப இந்த வருஷம் கொடுத்ததுல பாதி எந்த வருஷத்துக்கு? லாஸ்ட் இயர். அப்ப நீ என்ன பண்ணும்? மைனஸ் பண்ண. அப்போ க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங்ல ஆட்னா ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ், க்ளோசிங் ப்ரீபெய்டு லெஸ்னா ஓப்பனிங் ப்ரீபெய்டு ஆட். இதே மாதிரி எப்படி நெக்ஸ்ட் இயருக்கு வாங்க போற இன்கம் இந்த வருஷமே வாங்கியிருந்தா லெஸ், அப்ப நெக்ஸ்ட் இயர் நீ என்ன பண்ணத? ஆட் பண்ண. இதுதான் கான்செப்ட். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவ? ரெண்ட் ப்ரீபெய்டா ரிசீவ்ட் அட்வான்ஸ் வச்சுக்கோயேன். P&L நீ என்ன பண்ணும்? P&L டெபிட், பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட். P&L டெபிட்னா என்ன? டெபிட் சைடு போடக்கூடாது, கிரெடிட்ல மைனஸ், இன்கம்ல என்ன பண்ணணும்? நீ மைனஸ் பண்ணிடணும். அப்போ டெபிட் P&L கொடுத்துருக்கான். டெபிட் கிரெடிட், அப்போ டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், மேல ரெண்ட். rent received account debit to rent received in advance. rent received account எப்பவுமே இன்கமா? டேய் வரேன், என்னது rent received in? கவனி, rent received in advanceங்கிறதா liability asset? அப்ப to rent received in advance தான் journal entry. அதுல குழப்பிக்காத, கவனி சொல்றது கவனி. ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது இன்கமா? இன்கம் என்ன நேச்சர்? கிரெடிட் நேச்சர். ஆனா இப்ப நம்ம இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ்ல இன்கம் என்ன பண்ண போற? குறைக்க போற. இன்கம் குறைக்கணும், கிரெடிட்டை குறைக்கணும். நீ என்ன பண்ண? டெபிட். ரெண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெபிட். இப்ப என்ன ஆயிடும்? ரெண்ட் ரிசீவ் குறைஞ்சிரும். அதுக்கு பதிலா நீ என்ன கிரியேட் பண்ணும்? லைபிலிட்டி கிரியேட் பண்ணும், டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதுவும் இல்லாம இதை வச்சு போட்டீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல நீ என்ன பண்ணணும்? கிரெடிட்ல போடணும். தட் இஸ் பேலன்ஸ் ஷீட் கிரெடிட்னா என்னது? லைபிலிட்டி. லைபிலிட்டி சைடுல என்னன்னு போடுவ? ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அப்போ கிரெடிட்ல டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், மேல அதோட pertain expense. கமிஷன் ரிசீவ்ட்னா கமிஷன் ரிசீவ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். வேஜஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா வேஜஸ் ரிசீவ்ட் இன் அக்கவுண்ட்ஸ் டெபிட் டு கிரெடிட், மேல என்ன வரும்? வேஜஸ் ரிசீவ்ட். என்ன எக்ஸ்பென்ஸ் சீக்கிரமே வாங்கி, என்ன இன்கம் சீக்கிரமே வாங்கிட்டு அந்த இன்கம் மேல என்ன பண்ணிடணும்?
அதுதான் ஜேர்னல் என்ட்ரி பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் இன்கம் அக்கௌண்ட் டெபிட் டு ரெஸ்பெக்டிவ் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ரெண்டா இருந்தா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். கமிஷன் இருந்தா கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். கமிஷன் ரிசீவ்ட் நார்மலா என்னது இன்கம், அது என்ன ஆகணும் கிரெடிட் ஆகணும். ஆனா இன்கம் கமிஷனை ரிசீவ் இன் அட்வான்ஸ்னா அது நெக்ஸ்ட் இயருக்கே வாங்கிட்ட, அப்ப நீ என்ன பண்ணணும் குறைக்கணும். அதனால என்ன பண்ற டெபிட் பண்ற, தூக்கி அதை திருப்பி அதை என்னவா போட்டுக்கிற அவுட் ஸ்டாண்டிங்கா நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துன்னு போற. அதை நீ இந்த வருஷத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணா கிரெடிட்ல கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வரணும். அதனால டூ கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் மேல அதோட ரெஸ்பெக்டிவ் இன்கம் டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். இது இன்கம் ரிசீவ்ட் இன் என்னது அட்வான்ஸ். அடுத்தது அக்ரூட் இன்கம். அக்ரூட் இன்கம்னா என்ன? அக்ரூட் இன்கம்னா வர வேண்டியது நெக்ஸ்ட் இயர் தான் வரும், வரலன்னு கிடையாது. ரெண்டு வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. அக்ரூட் அண்ட் டியூனா ஒரு மீனிங், அக்ரூடுனா ஒரு மீனிங். அக்ரூட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு மீனிங், அக்ரூடுனா ஒரு மீனிங். இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. நீ அக்ரூடுன்னு ஒரே வார்த்தைக்கு தான் படிச்சிருப்ப ஸ்கூல்ல. அக்ரூடுனா என்ன? வர வேண்டியது வரல. நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷமே வாங்கினா அது அவுட்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷமே வாங்கினா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு படிச்சிருப்ப. இந்த வருஷம் வர வேண்டியது நெக்ஸ்ட் இயர் வாங்கினா அது பேர் என்னன்னு சொல்லுவ? அக்ரூடுன்னு படிச்சிருப்ப. ஆக்சுவலா அக்ரூடுன்றதுக்கு மீனிங் ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கும். 1/3/2019 இருந்து 1st March 2019 இருந்து 31st March 2019 வரையும் ஒருத்தன் ஒர்க் பண்றான், ஒரு லேபர் ஒர்க் பண்றான். எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருப்பான்? 30 days. On 15th March 2019, on என்னைக்கு? பாதி நாள், 15 நாள். 15 days salary is accrued. 15 days salary is, ஏன்னா எத்தனை நாள் வேலை பார்த்துட்டான்? 15 நாள் வேலை பார்த்துட்டான். ஆனா நாட் டியூ. என்னைக்கு தான் கொடுப்பேன்? இந்த மாசம் சம்பளத்தை நான் 1/4 தான் கொடுப்பேன். இது அக்ரூட் தான், பட் நாட் டியூ. ஏன்னா எப்பயுமே இந்த மாசம் சம்பளம் நான் எப்பதான் வாங்குவேன்? அடுத்த மாசம் தான் வாங்குவேன். சோ இது அக்ரூட் பட் நாட் டியூ. அதுவே 15 days வாரம் சம்பளம் கொடுத்துருக்கணும். எப்போ? வாரம் சம்பளம் கொடுத்துருக்கணும். அப்ப கரெக்டா 7/3 அன்னைக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 15/3 அன்னைக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம், அதுவும் கொடுக்கல. இப்பதான் அக்ரூட் அண்ட் டியூ. அக்ரூட் அண்ட் டியூ. எப்பயுமே ஒரு இன்கம் அக்ரூடா தான் இருக்கும். பேங்க்ல நீ எடுத்துன்னு போயிட்டு பணம் போட்டிருக்க, பேங்க்ல எடுத்துன்னு போயிட்டு நீ என்ன பண்ணிருக்க? பணம் போட்டிருக்க. 6 monthsக்கு ஒன்ஸ் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். கவனிடா டேய், 6 monthsக்கு ஒன்ஸ் தான் உனக்கு என்ன தருவோம்? இன்ட்ரெஸ்ட் தருவோம். நீ 1/4/19 எடுத்துன்னு போய் பணத்தை போட்ட, உனக்கு 30th September அன்னைக்கு தான் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட கிரெடிட் பண்ணுவோம். இனிதான் இன்ட்ரெஸ்ட கிரெடிட் பண்ணுவோம் 30th September. எத்தனை நாள் கழிச்சு? 6 months கழிச்சு. இப்படி வச்சுக்கோ, 1/1/2019 நீ பணத்தை எடுத்துன்னு போய் போட்ட, 2020 கூட வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்ட் எப்ப கிரெடிட் பண்ணுவான்னா 36 June 30 தான் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுவோம். இப்ப நடுவுல பினான்சியல் பேலன்ஸ் வந்தது 31/3/2020. 1/1/20 அன்னைக்கு நீ எப்படி போட்டிருக்கல 3 மாசம் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் நான் எப்பதான் தருவேன் பேங்க் சொல்லியிருக்கான். அது பேரு டியூ கிடையாது, பட் நாட் டியூ. அப்போ இந்த 3 months இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் டியூ. அதுவே 31st March அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அப்பதான் அது அக்ரூட் அண்ட் டியூ. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும். அக்ரூட்னா 10 நாள் நீ வேலை பார்த்தாலே 10 நாள் சம்பளம் அக்ரூடு. ஆனா 10 நாளைக்கு வேலை சம்பளத்துல எனக்கு சம்பளம் கொடுத்து கவர்மெண்ட் கேட்க முடியுமா? கவர்மெண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு இடத்துல சம்பளம் தருவான்? 30 நாளைக்கு ஒரு இடத்துல. அப்ப 30 நாள் கழிச்சாதான் அது அக்ரூட் அண்ட் டியூ. 20 நாள் வரையும் நீ 20 நாள் வேலை பார்த்துட்ட, யூ ஆர் என்டைட்டில் ஃபார் 20 days salary. ஆனா என்னைக்கு தான் கொடுப்பேன்? 30th day அன்னைக்கு தான் கொடுப்பேன். அப்ப 20th day அன்னைக்கு 20 days salary is accrued but it will be paid at the end of 30th day. அதான் due on 30th. சேம் வே 1/1 அன்னைக்கு நீ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்க, பேங்க்ல எப்படி போட்டிருக்க? will be due on 36 அன்னைக்கு தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். 31st March அன்னைக்கு 3 months இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, 3 மாசம் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிடுச்சு, உனக்கு வந்திருக்கணும். ஆனா நான் எப்பதான் தருவேன்? 36. அப்போ 3 months இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் டியூ. ஆனா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ரூடு டியூனாலும் அக்ரூடு நாட் டியூனாலும் சேம் ட்ரீட்மெண்ட். அக்ரூடு டியூனாலும் அக்ரூடு நாட் டியூனாலும்
சேம் ட்ரீட்மெண்ட். ரெண்டுத்துக்கு என்ன கிடையாது, டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா நீ வார்த்தையோட மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்ப என்னது, கமிஷன் ஃபார் தேர் ஒரு இன்கம் வர வேண்டியது இருக்கு. அந்த இன்கம் எப்ப ரிசீவ் பண்ணுவ, அதான் அக்ரூடு இன்கம். அப்போ நெக்ஸ்ட் இந்த வருஷத்தோட இன்கம் எப்ப ரிசீவ் பண்ற, ஆனா எந்த வருஷத்தோட இன்கம். அப்ப கரண்ட் இயர்ல நீ என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ண. அப்ப நெக்ஸ்ட் இயர்ல வாங்கும்போது அது என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அப்ப அக்ரூட் இன்கம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்ல அது என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணணும். அப்போ எஃபெக்ட் சொல்ல, டெபிட் எஃபெக்ட் என்ன, கிரெடிட் எஃபெக்ட் என்ன சொன்னா, டெபிட் எஃபெக்ட் என்ன, கிரெடிட் எஃபெக்ட் என்ன சொன்னா, டெபிட் நாட் இட் ரிசீவ்டா, நெக்ஸ்ட் இயர் தானே வாங்குவ, இந்த வருஷம் இன்கம் அது ஆட் பண்ணிக்கிறியா. அப்ப கிரெடிட் P&L, டெபிட் பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்ல அசெட். அப்ப டெபிட் கிரெடிட் P&L என்ன, கிரெடிட் ஆல்வேஸ் இன்கமா, திருப்பி ஃபர்தரா கிரெடிட் பண்ணா இன்கம் என்ன பண்ணுங்கறான், ஆட் பண்ணு. அப்போ இன்ட்ரெஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அப்ப நீ P&L என்ன எஃபெக்ட் கொடுத்துட்ட, கிரெடிட் எஃபெக்ட். அப்ப பேலன்ஸ் ஷீட்ல என்ன எஃபெக்ட் கொடுக்கணும், டெபிட் எஃபெக்ட் கொடுக்கணும், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அது ஒரு அமௌண்ட்டை போட்டு என்ன பண்ணிடுவ, இங்க போட்டுருவ. ஜேர்னல் என்ட்ரி என்ன, கிரெடிட் P&L டெபிட், பேலன்ஸ் ஷீட்ல என்னன்னு போடுவ, அப்போ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட், அக்ரூட் இன்கம் அக்கவுண்ட் டு ரெஸ்பெக்டிவ் இன்கம் அக்கவுண்ட் தான் ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட், ரெண்ட்னா அக்ரூட் ரெண்ட் டு ரெண்ட். என்ன இதோ அது அந்த ரெஸ்பெக்டிவ் இன்கம் டு இன்கம் அக்கவுண்ட் வில் பி த ஆன்சர். அப்ப 4 பார்த்தாச்சு, மொத்தம் 5 ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். க்ளோசிங் ஸ்டாக், ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்கமுக்கு பேர் தான், அப்படியே வேறுமா சொன்னா இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அக்ரூட் இன்கம் பட் நாட் yet received. அக்ரூட் இன்கம் நாட் yet received, ஏன்னா டியூ டேட் தள்ளி இருக்கலாம், இந்த டேட் டியூ டேட்டா இருக்கலாம், இன்னும் கொடுக்காம இருப்பான், அது அக்ரூட் டியூ. எனக்கு டியூவே 30th ஜூன் தான், அது அக்ரூட் நாட் டியூ, அக்ரூட் நாட் டியூ. 31st மார்ச் அன்னைக்கு அது என்னது, 1/1/20 அன்னைக்கு எப்படி போடுற, 3 months இன்ட்ரெஸ்ட் உனக்கு கொடுக்கறது 30th ஜூன் அன்னைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். 6 months தான் டெபாசிட். 31st மார்ச் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணும்போது 3 months இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் டியூ. அதுவே 3 monthsக்கு எப்படி போட்டிருக்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அக்ரூட் அண்ட் டியூ, ரெண்டுத்துக்குமே சேம் ட்ரீட்மெண்ட் தான். இதுதான் 5 அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ நீ திருப்பி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணு. ஆட் லிஸ்ட் புரியலன்னா டக்குனு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருந்துச்சுன்னா ஆட் லெஸ் பண்ணிடு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் லெஸ், ஏன்னா ப்ரீபெய்ட் நான் நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ணிருக்கேன், அப்ப இந்த வருஷத்துக்கு கிடையாது, லெஸ் பண்ணிடு. அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷமே பே பண்ணல, அப்ப டியூரிங் தி இயர் ஷார்ட், டியூரிங் ஆட் பண்ணதான் ஃபாருக்கு வரும், ஆட் பண்ணிடு. அப்ப டியூரிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணா ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங், க்ளோசிங் ப்ரீபெய்ட் லெஸ் பண்றனா ஓப்பனிங் ப்ரீபெய்ட் ஆட். அவ்வளவுதான், அந்த கான்செப்ட் வச்சு முடிச்சிடலாம். பட் ஓப்பனிங்ல ப்ரீபெய்ட், க்ளோசிங்ல அட்வான்ஸ், க்ளோசிங்ல ப்ரீபெய்ட், ஓப்பனிங்ல அட்வான்ஸ்னா நிறைய இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. யோசிக்கவும் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் உன்னால டக்குனு யோசிக்க முடியலன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. அக்கௌண்ட்ல இது எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு வச்சுக்கோ. ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்க, ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்க, க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் இங்க. ஓப்பனிங் ப்ரீபெய்ட் அசெட், ப்ரீபெய்ட் இங்க, க்ளோசிங் ப்ரீபெய்ட் இங்க. பே பண்ணதுக்கு டூ கேஷ், அப்ப இங்க என்ன பேலன்சிங் ஃபிகர் வருதோ அது பை P&L. அதே மாதிரி இன்கம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா லைபிலிட்டியா, அப்ப இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஓப்பனிங் இங்க, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் க்ளோசிங் இங்க. அக்ரூட் இன்கம்னா என்னது, இன்னும் அக்ரூட் இன்கம்னா என்ன, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா லைபிலிட்டி, அப்போ ஓப்பனிங் இங்க, க்ளோசிங் இங்க. அக்ரூட் இன்கம்னா அசெட், அப்போ ஓப்பனிங் இங்க, க்ளோசிங் இங்க. இன்கம் ரிசீவ் பண்ணிருப்பியா, பே பண்ணிருப்பியா, ரிசீவ் பண்ணிருப்ப, அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் போடுவியா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் போடுவியா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட். அப்ப இன்கம் அக்கௌண்ட்ல பை கேஷ், ரெண்ட் அக்கௌண்ட் ரெண்டல் இன்கம் இருந்தா பை கேஷ்னு போடுவேன். இப்ப பேலன்ஸ் பண்ணா டு P&L, அப்ப P&L அக்கௌண்ட்ல பை ரெண்ட், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெண்ட் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் ஆகி வந்துரும். இதுல க்ளோசிங் எங்க இருக்கு, இங்க இருக்கா, இது என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் லைபிலிட்டில போட்டுரு. இங்க இருக்கா, டெபிட் பேலன்ஸ் அசெட்ல போட்டுரு. அவ்வளவுதான். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு, பேட் டெப்ட்ஸ் இருக்கு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ். இந்த 5 அட்ஜஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.